என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 278. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் நவம்பர், தேதி 6, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூர் ஊரில் நேரம் சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் மாலை 7:30 மணி. மற்றபடி உலகில் அவரவர்கள் இருக்கும் ஊரில் அவரவர்கள் நேரம். இந்த சிறுவனையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டம் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் என்று தோன்றுகிறது. இன்னும் ஒரே ஒரு படலம் மீதம் இருக்கிறது. இந்த வகுப்பில் கொஞ்சம், அடுத்த வகுப்பில் கொஞ்சம் என்று அந்த விடை கொடுத்த படலம் என்பதும் நிறைவு பெறும். அத்துடன் யுத்தகாண்டம் நிறைவு பெறும். ஆனால் நம்முடைய வகுப்பு நிறைவு பெறாது. ஏனென்றால் நாம் சுந்தரகாண்டத்தில் இருந்துதான் ஆரம்பித்தோம். சுந்தரகாண்டம் சுமார் 1.5 ஆண்டுகள், யுத்தகாண்டம் சுமார் 3.5 ஆண்டுகள், ஆக 5 ஆண்டுகள் பிளஸ் 2-3 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்க்கும் படலம் திருமுடி சூட்டு படலம், அதாவது பட்டாபிஷேக படலம். ராமனுக்கு சென்ற வகுப்பில் திருமுடி சூட்டப்பட்ட அந்த நிகழ்வை பார்த்தோம். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரைசெறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று அந்த புகழ்பெற்ற கம்பராமாயண பாடலை பார்த்தோம். யாருக்கு மகுடம் சூட்டப்பட்டது என்ற செய்தியை சொல்லாமல் கம்பன் விட்டு விட்டான். ஏனென்றால் அரியணை அனுமன் பேரு வருகிறது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் லக்ஷ்மணன் சத்ருகனன் இருவரும் கவரி பற்ற, விரைசெறி குழலி சீதா பிராட்டியார் ஓங்க, வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் சடைப்பவள்ளலுடைய முன்னோர்கள் அவர்கள் கொடுக்க வாங்கி வசிட்டனே மௌலி புனைந்தான். யாருக்கு என்பது சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவையில் இருந்த, உலகத்தில் இருந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்த முடி சூட்டப்பட்டது போல ராமன் என்ற ஒரு மாமனிதனுக்கு சூட்டப்பட்ட முடி அன்று எல்லோருக்கும் சூட்டப்பட்ட முடி. அதனால்தான் திண்ணப்பனையா சென்ற வகுப்பில் நிறைவு செய்யும் பொழுது ஒரு கருத்து சொன்னார். முடியரசு என்பதை குடியரசு என்று கம்பன் மாற்றி காட்டியிருக்கிறான் இந்த பாடல் மூலம் என்று. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்த மணிமுடி தமக்கு சூட்டப்பட்டதாகவே உணர்ந்தார்கள் என்பதை சென்ற வகுப்பின் நிறைவு பாடலில் பார்த்தோம். அந்த நிறைவு பாடலை இப்பொழுது மீண்டும் மறு பார்வை பார்த்துவிட்டு இந்த வகுப்பிற்குள் செல்லலாம். கார்த்திக், சித்தம் ஒத்துளான் என்று ஓதும் திருநகர் தெய்வ நன்னூல், வித்தகன் ஒருவன் சென்னி மிளச்சியது எனினும் மேன்மை, ஒத்தமு உலகத்தோர்க்கும் உவகையின் உறுதி உன்னின், தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாம மூலி. மூலி, மூலி என்பது கிரீடம், மூலி என்பது தலை. அதனால்தான் சந்திர மௌலீஸ்வரர், மௌலி என்பது தலை,
சந்திரனை தலையில் சூடியவன் சிவபெருமான் சந்திரமௌலி. அத்தாம மௌலி, தாமம் என்பது மாலை என்று பொருள். மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தலை அல்லது முடி, சிரம், கிரீடம், அது தத்தம் உச்சியின் மேல் வைத்தது உத்தது. அவரவர்களுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டதை போன்ற ஒரு தன்மை கொண்டதாக அந்த மௌலி ஆயிற்று. தத்தம் உச்சியின், யார் யாருடைய தத்தம் உச்சி? ஒத்த மூவுலகத்தோர்க்கும், இந்த 3 உலகங்கள், மண்ணுலகம், பாதாளலோகம், மேலுலகம், கீழுலகம், மண்ணுலகம், விண்ணுலகம் என்று 3 உலகத்தோர்ல உள்ள ஒவ்வொரு மனிதரும் அவருடைய உவகையின் உறுதி உண்ணின், உறுதி என்பது நன்மை, பயன், பெனிஃபிட், அதனுடைய ரிசல்டன்ட், அதை எண்ணி பார்த்தால் ஒவ்வொருவரும் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது அதை போல ஒத்தது அத்தாம மௌலி. இது கடைசி 2 வரிகள் சொல்லும் செய்தி. சித்தம் ஒத்துளான் என்று ஓதும் திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன் ஒருவன் சென்னி மிளைச்சியது எனினும், இந்த முடி மிளைச்சியது என்றால் சூட்டுதல், அணிவித்தல், தரித்தல், பூணுதல். ஒருவன் சென்னி, ஒருவன் என்று சொல்லும் இடங்களிலெல்லாம் தனி ஒருவன், ஒப்பிலாதவன், அன்பேரலல்ட், இன்கம்பேரபிள், ஒன் அண்ட் ஒன்லி ஒன், ஒருவன், தனி ஒருவன். ஒருவன் சென்னி மிளைச்சியது, ஒரே ஒருவனுடைய சென்னியில் தான் இந்த மகுடம் சூட்டப்பட்டது என்றாலும், இந்த ஒருவன் யார் என்றால் சித்தம் ஒத்துளான் என்று ஓதும் ஒருவன். சித்தம் ஒத்துளான், ஒத்துளன் என்று ஓதும். சித்தம் ஒத்து உளன், தன்னுடைய அடியார்கள், தன்னுடைய தொண்டர்கள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்னார் 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 என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், எந்த விதமான ஒரு டிஃபரன்சியேஷனும் இல்லாமல் ஒத்து உளன், சித்தம் ஒத்து உளன், எல்லாருடைய சித்தத்திலும் ஒரே மாதிரி, இவர் பெரியவர், இவர் தாழ்ந்தவர், இவன் பணக்காரன், இவன் ஏழை என்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோருடைய சித்தத்திலும் ஒத்து உளன் என்று ஓதும் ஒருவன் சென்னி மிளைச்சியது, சென்னியில் சூட்டப்பட்டது. சூட்டியவன் யார் என்றால் திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன். திருநகர் என்பது அயோத்தி, தெய்வ நன்னூல் வித்தகன், நன்னூல் வித்தகன், அதுவும் தெய்வ நன்னூல் வித்தகன். தெய்வத்தன்மை வாய்ந்த அறநெறி நல்ல நூல்களை எல்லாம் படித்து நுணங்கிய கேள்வியன் ஆன வசிட்டன் சூட்டினான். சித்தம் ஒத்துளன் என்று ஓதும் திருநகர் தெய்வ நன்னூல் வித்தகன் ஒருவன் சென்னி மிளைச்சியது எனினும், மேன்மை ஒத்த மூவுலகத்தோர்க்கும் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது அத்தாம மௌலி என்று அந்த கிரீடமானது ஒவ்வொருவருடைய தலைமண்டியிலும் சூட்டப்பட்டது போல எல்லோரும் உணர்ந்தார்கள் என்பது பாடல். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இன்று நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ராமனுடைய 2வது திருமணம் இன்று இந்த வகுப்பில் நடைபெறும் என்று. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் என்று சொன்னவன் வரதராஜன் இல்லை, கம்பன் என்று சொன்னேன். பலர் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொன்னவன் ஏகபத்தினி விரதன் என்றெல்லாம் சுட்டப்படுபவன். அவனுக்கு 2வது கல்யாணம்னு சொல்றீங்களே, எந்த விதத்திலே நியாயம்? அந்த மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. மாலையில் தீரும் இந்த மயக்கம் என்று அவர்களுக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன். ஒரு குசும்புக்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஆனால் நான் சொன்ன வார்த்தை அந்த பொருளில் தான் கம்பனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ராமனுக்கு 2 மனைவிமார். ராமனுக்கு 2வது திருமணம் நடைபெறுகிறது கம்பனுடைய பதிவுப்படி. இதில் ஒரு சின்ன விசேஷம். ராமனுக்கு
என்று சொல்லுவதை விட அநேகமாக இந்த குறிப்பு காணப்படும் இடங்கள் எல்லாம் ராமனுக்கு இரண்டாவது திருமணம் என்று சொல்வதை விட சீதை கணவனுக்கு இரண்டாவது திருமணம் என்ற நிலைமையில் தான் குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ராமனுக்கு என்று சொல்வதை விட சீதையன் கணவனுக்கு என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே மணமானவன் என்பது துணிக்க சீதையின் கணவனுக்கு இரண்டாவது திருமணம் என்பதாக கம்பனில் பல பாடல்கள் காணப்படுகின்றன. அவற்றை இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விசேஷம், பல இடங்களில் இரண்டாவது திருமணம் நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நான் அறிந்த சில குடும்பங்களில், நான் அறிந்த சில மனிதர்களில் இரண்டாவது திருமணத்தை வலியுறுத்துபவள் முதல் மனைவியாகியே இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது ஒரு கல்யாணம் நடந்து கல்யாணத்திற்கு பிறகு தீர முடியாத, தீர்க்க ஒண்ணாத நோய்வாய்ப்பட்டு மனைவி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட, அது ஒரு காரணம். அந்த மனைவியே நான் இப்படி கேட்டேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்களேன் என்று கணவனை வேண்டுவதாக பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த திருமணங்கள் நடந்ததையும் நான் பராபரியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு காரணம். தீராத நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய கணவனையே வேறொரு மனம் செய்து கொள்ளுங்கள் என்று மனைவி வற்புறுத்துவதை, வேண்டிக் கொள்வது, வற்புறுத்துவது. அதே போல தனக்கு குழந்தை இல்லை, வர்றவளுக்காவது குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் கணவனை மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்தும், வேண்டிக் கொள்ளும் மனைவியரையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவை இரண்டாவது கல்யாணம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மனைவியே அதை ஆசைப்பட்டு முன்னின்று நடத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளன. அவையெல்லாம் இந்த ராமன் சீதை விஷயத்தில் பொருந்துவன அன்று. ஆனால் சீதையின் கணவனுக்கு மறுமணம், சீதையின் கணவனுக்கு இரண்டாவது திருமணம், அதை நான் நிகழ்த்த விரும்புகிறேன், அதை பார்க்க விரும்புகிறேன், அந்த ஆசை எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று கம்பராமாயணத்தில் சொல்பவன் ராமனுடைய மாமனார். தன்னுடைய மகனுக்கு அப்படி கூட சொல்லல, தன்னுடைய மருமகளின் கணவனுக்கு இரண்டாவது மனம் என்பதாக தயரதனின் வார்த்தைகள் அமைகின்றன. நான் சொல்லும் இந்த குறிப்பிட்ட பாடல் அயோத்தியா காண்டத்து பாடல். இந்த ராமேஸ்வரம் கம்பன் கழகத்திலேருந்து நந்த கோபால் வந்திருக்காரா இல்லையே தெரியாது. அவர் தான் ஒரு நாள் கூப்பிட்டு எனக்கு சொன்னார். நான் பூட்டும் சாவியும், கம்பனில் பூட்டும் சாவியும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதில் ஒரு கட்டுரையின் தலைப்பு தயரதன் காண விரும்பிய ராமனின் மறுமணம். தயரதன் காண விரும்பிய ராமனின் மறுமணம், அது அயோத்தியா காண்டத்தில் விருப்பப்பட்டு யுத்த காண்டத்தில் நிறைவேறுகிறது என்பதாக, பூட்டு அங்கே சாவி இங்கே என்று அந்த கட்டுரையை நான் முடித்திருந்தேன். சீதையின் கணவனுக்கு இரண்டாவது மறுமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவன் தயரதன். அந்த விருப்பம் சொல்லப்படும் நிகழ்வு அயோத்தியா காண்ட நிகழ்வு. அந்த பாடலை முதலில் பார்த்து விடலாம். கார்த்தி 41வது பாடலோட வால் இது, இதோட அடுத்த வால், இதோட வால். தயரதன் சொல்லும் பாடல் இது. பெருமகன் என் வயிற்றில் பிறக்க சீதையாம், திருமகள் மணவினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை உணர்த்து அவனுக்கு ஒரு மகள் மனமும் உண்டு ஒப்ப எண்ணினேன் உண்ணினேன். சில வார்த்தையை நானே மாத்திருக்கேன். பெருமகன் இராமன் என் வயின் பிறக்க, என்னிடத்தில், என்னுடைய அரண்மனையில் என்னுடைய மகனாக, பெருமகன் என் வயிற்றில் பிறக்க, என் வயின் என்பது என்னிடம், என்னிடத்தில், என் மூலமாக என்று பொருள் கொள்ளலாம். பெருமகன் இது ராமன். பெருமகன் என் வயின் பிறக்க, அவன் யார்? அவனுக்கு ஏற்கனவே மணவினை முடிந்து விட்டது. சீதையாம் திருமகள் மணவினை தெரிய கண்ட யான். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெரிய மகன், சிறந்தவன், சீராளன், சான்றோன்,
பெருமகன் என் வயிற்றில் பிறக்க சீதையாம் திருமகள் மணவினை தெரிய கண்ட யான். அந்த திருமணத்தை பார்த்த யான் அருமகன் நிறைகுணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப ஒன்னினேன். ராமனை கைப்பற்ற ராமனுடைய இரண்டாவது மனைவி என்பவள் இப்போ சஸ்பெண்ட் உடைஞ்சு போச்சு, பூமாதேவி. அவனி மாது என்னும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப உண்ணினேன். சீதையினுடைய கணவன், சீதையை மனம் முடித்த ராமனுக்கு இன்னொரு மனமும், அந்த வார்த்தை ரொம்ப திருமணமும், ஒரு மகள் மனமும் கண்டு, இரண்டாவது கல்யாணமும் யாரோட? அவனி மாது எனும் பூமாதேவியுடன் நடக்கும் அந்த கல்யாணத்தையும் பார்க்க நான் ஆசை கொண்டேன் என்று தயரதன் சொல்கின்றான் அயோத்திய காண்டத்தில், மந்திர படலத்தில். தன்னுடைய மந்திரிமார், சிற்றரசர், வசிட்டன் எல்லோரையும் கூட்டு தான் அரசுரிமையை துறக்க எண்ணுகிறேன், தான் காட்டிற்கு போய் தவம் செய்ய விரும்புகிறேன் என்றெல்லாம் சொன்ன தயரதன் சீதையின் கணவனுக்கு இன்னொரு மனமும் அவனிமாது என்ற பெண்ணுடன் நடத்த, அதையும் கண்டு ஓப்ப எண்ணினேன் என்று தயரதன் பதிவு செய்கிறான் அயோத்தியா காண்டத்தில். இதை தொடர்ந்து இது அவனுடைய ஒரு ஆசை, ஒரு விருப்பம் என்று மட்டும் சொல்லவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்ட வேண்டும் என்பதைத்தான் மறைமுகமாக இவ்வாறு சொல்கிறான். கம்பன் அதை ரொம்ப ஒரு நாசூக்கோட, ரொம்ப ஒரு திறமையாக இரண்டாவது திருமணம், அந்த வார்த்தை மனம் தான் வருது, வெறும பட்டாபிஷேகம் சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த பாடலில் மட்டுமல்ல, எத்தனை பாடல்களில் இதை கல்யாணம் என்று கம்பன் சுட்டுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். பெருமகன் என்பையின் பிறக்க சீதையாம் திருமகள் மணவினை தெரிய கண்டையான். சீதையுடன் இவனுக்கு நடந்த கல்யாணத்தை பார்த்து மகிழ்ந்த யான் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப உன்னின, அவனுடைய இரண்டாவது கல்யாணத்தையும் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அடுத்த பாடலில், இதே அயோத்தியா காண்டத்து மந்திராலோசனை பாடலில் இதை வலியுறுத்துகிறான், ரீஇட்ரேட் பண்ணுகிறான், மறு உறுதிப்படுத்துகிறான். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். நிவப்புரு நிலன் எனும் நிரம்பு நங்கையும் சிவப்புரு மலர்மிசை சிறந்த செல்வியும் உவப்புரு கணவனை. இந்த ரெண்டு பெண்களுக்கும் இவன் கணவன். நிவப்புரு நிலன் எனும் நிரம்பு நங்கையும் சிவப்புரு மலர்மிசை சிறந்த செல்வியும் உவப்புரு கணவனை உயிரின் எய்திய தவப்பயன் தாழ்ப்பது தர்மம் என்று. அரோ என்பது கதை. ராமனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இரண்டாவது கல்யாணம் பண்ணணும், அதை காலம் தாழ்த்துவது தர்மம் அன்று என்பது தயரதனுடைய வார்த்தை. தவப்பயன் தாழ்ப்பது தர்மம் அன்று. எந்த தவப்பயன்? கணவனை உயிரின் எய்திய. ஒரு கணவன், இரண்டு நங்கையர். நிவப்பு உரு நிலன் எனும் நிறந்த மங்கை பூமாதேவி, சிவப்புரு மலர்மிசை ஸ்ரீதேவி மகாலட்சுமி, சிறந்த செல்வியும் உவப்புரு கணவனை உயிரின் எய்திய தவப்பயன் தாழ்ப்பது தருமம் அன்றோ என்று அந்த கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது, ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தள்ளி போட வேண்டும் என்று கூட சுட்டவில்லை. ராமனுடைய இரண்டாவது திருமணத்தை தள்ளி போடுவது பிழை என்று சுட்டுபவன் தயரதன். இது அயோத்தியா காண்டத்து நிகழ்வு. அவ்வாறு ஆசைப்படுகிறான் ராமனுக்கு பூமாதேவியை மனம் புரிந்து வைக்க வேண்டும் என்று. அயோத்தியா காண்டத்தில் நிகழவில்லை. ராமன் வனவாசம் போகிறான். யுத்த காண்டத்தில் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்தபடியாக வரும் பாடல் 41க்கு போலாம். கார்த்தி, இதுக்கு முந்தினது.
ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். சென்ற வகுப்பில் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த வகுப்பு தயார் செய்து கொண்டிருந்த பொழுது காலையில் சாயந்தரம் இந்திய டைம் 5 மணிக்கு வகுப்பு, மத்தியானம் 11 மணிக்கு எனக்கு ஜோஷி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த அரியணை அனுமந்தாங்க பாட்டுக்கு அப்புறம் இந்த நாதஸ்வர இசையை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சேர்க்க சொல்லி மீனாட்சி ஜெயக்குமாருக்கு அனுப்பிச்சு, அவங்க வந்து அந்த சுரேஷ் அவர் பாடிய பாடலில் அந்த நாதஸ்வர இசையை சேர்த்து, அந்த நாதஸ்வர இசை கெட்டி மேளம் மணவரையில் தாலி கட்டி முடிந்தவுடன் வாசிக்கக்கூடிய கெட்டி மேளம் தான் அது. ஆக சென்ற வகுப்பில் நாம் கேட்டது பட்டாபிஷேகத்திற்கு வாசிக்கப்பட்ட நாதஸ்வரம் அன்று. ராமன் நிலமகளை மணந்த அந்த கல்யாணம் நிகழ்ந்த போது வாசிக்கப்பட்ட கெட்டி மேளம் தான் அது என்பது ஒரு பொருத்தமாக அமைந்தது. டக்குன்னு அதை தான் சூஸ் பண்ணி கொடுத்த ஜோஷி, நானும் அதை போட்டேன். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்த பாடல் கம்பராமாயணம் யுத்தகாண்ட பாடல். பன்னெடுங்காலம் நோற்று தன்னுடைய பண்பிற்கேற்ற பின்னெடும் கணவன் தன்னை பெற்றிடை பிரிந்து முற்றும் தன்னெடும் பீழை நீங்க தழுவினால் தளிர்க்கை நீட்டி நன்னெடும் பூமி என்னும் நங்கை தன் கொங்கை ஆற. என்ன ஒரு பாட்டு பாருங்க. பன்னெடுங்காலம் நோற்று, எத்தனை எத்தனை ஆண்டுகளாகவோ தவம் செய்து திருமால் ராமனாக பிறக்க வேண்டும், அவன் அரசாளும் அந்த பேரு, அவன் நான் அயோத்தி மாது இல்லைன்னா அயோத்தி கோசல நாடு என்ற அந்த பூமி பன்னெடுங்காலம் நோற்று பல பல ஆண்டுகளாக தவம் செய்து தன்னுடைய பண்பிற்கு ஏற்ற பின்னெடும் கணவன் தன்னை பெற்று கோசல நாட்டிற்கு ஏற்ற இஸ்வாகு வம்சத்திற்கு ஏற்ற அயோத்திக்கு தலைவன் ஆகிய அப்பேற்பட்ட ஒரு பெரிய கணவனை பெற்று ராமன் பிறந்து விட்டான். அவனுக்கு ஒரு தகுந்த வயது ஆகும் பொழுது அரசுரிமை கிடைக்கும், அப்பொழுது ராமன் தன்னை மணந்து கொள்ளுவான் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த பூமாதேவி பன்னெடும் காலம் நோற்று தவம் செய்து ராமனை அடைய வேண்டும், ராமனை மனம் புரிய வேண்டும், அல்லது ராமன் தன்னை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் கோசல நாட்டு பூமாதேவி பன்னெடும் காலம் நோற்று. எப்பேற்பட்ட கணவன்? கோசல நாட்டிற்கு ஏற்ற அயோத்திக்கு ஏற்ற தன்னுடைய பண்பிற்கு ஏற்ற பின்னெடும் கணவனை பெற்று, அப்பேற்பட்ட கணவன் வாய்க்க அவனுக்கு முடிசூட்டு என்று நாளைக்கு தீர்மானித்து இடைப்பிரிந்து ராத்திரி டிசைட் பண்ணிருக்கான், மறுநாள் காலையில பட்டாபிஷேகம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இடைப்பிரிந்து அதனால் முற்றும் தன்னெடும் பீழை, அந்த 14 ஆண்டு காலம் ராமனுடன் சேர முடியாமல் இருந்த அந்த துன்பம், அந்த இன்னல், அந்த இடர், அந்த பீழை நீங்க இப்பொழுது அந்த பூமாதேவி தளிர்க்கை நீட்டி, யாரு பூமாதேவி? யாரு? நன்னெடும் பூமி என்னும் நங்கை. அந்த பூமாதேவி பூமி என்னும் நங்கை, நல் நெடும் பூமி என்னும் நங்கை தளிர்க்கை நீட்டி தழுவினாள். எவ்வாறு தழுவினாள் என்றால் ஆற தழுவிக்கொன்றாள். இவளுடைய மார்பகம் இரண்டும் ராமனுடைய மார்பகத்தில் அழுந்தி கொள்ள நன்னெடும் பூமி என்னும் நங்கை தன் கொங்கை ஆற தளிர்க்கை நீட்டி தழுவினாள். பூமாதேவி ராமனை தழுவிக்கொண்டாள். இதுல முக்கியமான வார்த்தை கணவன். அரசன், வேந்தன், மன்னன், தலைவன் எதுவும் போடல, கணவன். எனவே இது ராமனுக்கு நிகழ்ந்த மறுமணம். கணவன் எடுத்துடலாம். அடுத்த பாட்டுக்கு போகலாம், அதுக்கு அடுத்த பாட்டுக்கும் போகலாம், அதுக்கு அடுத்த பாட்டுக்கும் போகலாம். இது பாடல எடுத்துடலாம். இங்கதான் இருக்கான். இந்த இல்லை சாரி, இதுக்கு முந்தின பாட்டு இது இருக்கட்டும், பாடம் எடுத்துடலாம். ஆனா இந்த ராமன் பட்டாபிஷேகம் நடைபெற போகிறது. அதற்கு எல்லோரும் வந்திருந்தார்கள். சிவபெருமான் வந்தார், எல்லா தேவர்களும் வந்தார்கள்.
உலகத்தில் இருந்த பல்லோர்களும் வந்தார்கள் என்றெல்லாம் கம்பன் சொல்லிக் கொண்டே போனவன் அந்த இடத்தில் எந்த நிகழ்வை காண்பதற்கு இவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சுட்டும் பொழுது பட்டாபிஷேகம், திருமுடி சூட்டுதல், அரசுரிமை ஏற்பது என்று சொல்வதை விட அதிகமாக சொன்ன வார்த்தை கலியாணம் என்பது. வதுவை குறிப்பாக கம்பன் பயன்படுத்தும் வார்த்தை வதுவை. யாருக்கு வதுவை? சீதையின் கொழுநனுக்கு வதுவை. அதுவும் ஒரு வற்புறுத்தப்படுகிறது. திருமணம் ஆனவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறான் என்பது வலியுறுத்தப்படுகிறது. 2 பாடல்களை பார்க்க பாக்கிறோம். போடலாம் பாடலை. கார்த்தி. கையிலையில் வாழும் ஈசன், கையிலையில் வாழும் ஈசன் முதலிய கடவுளோர்தும் அயல்விழி அறிவை மாறோடு அந்தரம் புகுந்து மொய்த்தார் குயில்மொழி சீதை கொன்கன் நிலமகள் தன்னை கொள்ளும் இயல்புடை வதுவை காணும் ஆதரம் இதயத்து எய்த. வார்த்தைகளை பாருங்க. ராமன் இல்ல, சீதை கொன்கன், சீதையினுடைய கணவன், சீதையினுடைய கொழுநன். ராமன் அன்று சீதையினுடைய கணவன். அவன் நிலமகள் தன்னை கொள்ளும். ஏற்கனவே சீதையினுடைய கணவன் என்று சொல்லியாகிவிட்டது. எனவே ஒரு மனம் முடிந்திருக்கிறது. நிலமகள் தன்னை கொள்ளும் இயல்புடை வதுவை. இதுல பெரிய வித்தியாசமோ பெரிய ரொம்ப நேச்சுரலா நடக்கக்கூடியது. இயல்புடை வதுவை, இயல்புடை இந்த 2ஆம் கல்யாணம் என்பது ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப இயல்பான, சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் என்பது போல கையிலையில் வாழும் ஈசன் முதலிய கடவுளோர்தும் அயில்வழி அரிமைமாரோடு அந்தரம் புகுந்து மொய்த்தார் குயில்மொழி சீதை கொன்கண் நிலமகள் தன்னை கொள்ளும் இயல்புடை வதுவை காணும் ஆதரம் இதயத்து எய்த என்று சிவபெருமான் எல்லோரும் வந்தார்கள். அடுத்த பாடல் சடையப்ப வள்ளல் முதலிய எல்லா சான்றோர்களும் வந்து அடுத்த பாடல போடலாம். வேறு நீ உரைப்பது என்னோ வியந்தரு குலங்களாகி கூறிய பொருள்கள் எல்லாம் கொற்றவன் வதுவை காண தேறு தம் உருவு நீத்து மானிட உருவில் சேர்ந்து ஆங்கனி ஊறிய உவகையோடும் அயோத்தி வந்து உற்ற அன்றே. எல்லா தருக்குலங்கள், எல்லா பொருள்களும் தத்தம் உருவு நீத்து நேரான அவர்களுடைய இயல்பான தோற்றத்தில் வராமல் எதற்காக வந்திருக்கின்றால் கொற்றவன் வதுவை காண, ராமனுடைய கல்யாணத்தை காண்பதற்காக எல்லோரும் வந்தார்கள் என்று ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிந்தது என்பதை சொல்ல வந்த கம்பன் இப்பாட எடுத்துடலாம். ராமனுடைய 2வது மனம், அதாவது நிலமகள் தன்னை ராமன் மணந்து கொள்ளும் ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 மனைவியாரையும் அடைய அந்த பூமாதேவி 12 காலம் காத்திருந்து தனக்கு ஏற்ற கணவன் வாய்க்க பட்டாபிஷேக நாள் குறிக்க இடை பிரிந்து அந்த பீழை தீர தழுவினாள் கொங்கை ஆற என்ற அந்த பாடலை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல், ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டியாச்சு. ராமனுடைய 2வது கல்யாணமும் முடிந்து விட்டது. விரதநூல் முனிவன் சொன்ன விதிமுறை நிழா வழாமை நோக்கி பாடல் எடுத்துடலாம். ராமன் பட்டாபிஷேகம் முடிசூட்டிக் கொள்கிறான். அடுத்தபடி நாம் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, நாம் எல்லோரும் போற்றி புகழக்கூடிய ராமராஜ்யம் இனிமே நடைபெற்றது என்று சொல்லியிருக்கணும் கம்பன். ஏனென்றால் ராமன் வசிட்டனே புனைந்தான் மௌலி, ராமனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ராமன் அயோத்தி அரசனாக அரசுரிமையை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி என்றால் ஆட்டோமேட்டிக்கா ராமராஜ்யம் அயோத்தியில் நடைபெற்றிருக்க வேண்டும். ராமராஜ்யம் நடக்கல. ராமனுக்கு முடிசூட்டப்பட்டது, ராமராஜ்யம் அதன் பிறகு நடக்கவில்லை. ஏனென்றால் ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசம் போனதுனால, நான் இப்போ வேடிக்கைக்காக குசும்புக்காகத்தான் சொல்றேன், நான் ஹனிமூன் போகிறேன்
என்று ராமன் கிளம்பி போய்விடுகிறான். நாட்டை ஆள்பவன் பரதன். ஆக ராமனுக்கு முடிசூட்டப்பட்ட பிறகு அயோத்தி மாநகரம் கண்டது ராமராஜ்யம் அன்று பரதராஜ்யம். சொல்பவன் வரதன் என்று கம்பன். பாடலை பார்ப்போம். விரதநூல் முனிவன் சொன்ன விதிமுறை வழாமை நோக்கி வரதனும் இளைஞர்க்கு ஆங்கண் மாமணி மகுடம் சூட்டி பரதனை தனது செங்கோல் நடாவுறப் பணித்து நாளும் கரை தெரிவு இல்லாத போக களிப்பினுள் இருந்தான் மன்னோ. மன்னோ என்பது அசை. சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆர் மிகவும் பொருள் பொதிந்த வார்த்தைகள் என்று கொள்ளலாம். விரத நூல் முனிவன், இவன் வசிட்டன், எல்லா நூல்களையும் பற்றவன், விரதம் இருந்து கற்றவன், விரதங்கள் எல்லாம் அனுஷ்டித்தவன். விரத நூல் முனிவன் சொன்ன விதிமுறை வழாமை நோக்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. அதன் பிறகு உடனடியாக ராமன் செய்யும் காரியம் விரதம். அதுவும் வசிட்டன் தான் சொல்றான் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் புரோட்டோகால் உண்டு, என்னெல்லாம் மரபு, என்னெல்லாம் நியதி, என்னெல்லாம் நெறி, அவற்றையெல்லாம் பேணி அதில் ஒன்று கூட வழுவாமல் எல்லாவற்றையும் 100% கம்ப்ளையன்ஸோட பண்ணி விரத நூல் முதிவன் சொன்ன விதிமுறை வழாமை நோக்கி வரதனும் ராமன் இளைஞர்க்கு ஆங்கண் மணி மகுடம் சூட்டி. இளைஞர் பெரியரா போட்டிருக்கு, அதனால ஒரு ஆளைத்தான் குறிக்கும். பரதனுக்கு, ஏன்னா தன்னை போலவே லக்ஷ்மணன் 14 ஆண்டு காலம் கனிமூன்லாம் இல்லாம இருந்தவன். எனவே இளைஞர்க்கு ஆங்கண் மாமணி மகுடம் சூட்டி பரதனை தனது செங்கோல் நடாவுறப் பணித்து. இப்பவும் ராமன் ஆளல, 14 ஆண்டு காலம் ராமனுடைய பாதுகை ஆண்டது. இதன் பிறகு ராமன் உடைய செங்கோல் அந்த ஆட்சி பரதனால் நடத்தப்படுகிறது. பரதனை தனது செங்கோல் நடாவுற நடத்தும்படி, ராஜ்யத்தை ஆளும்படி, ராஜ்யத்தின் பரிபாலனம் பண்ணும்படி பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து அந்த கட்டளையை அவனிடம் ஒப்படைத்து அந்த பணியை அவனுக்கு ஒப்படைத்து இவன் எங்க போறான்? நாளும், ஒவ்வொரு நாளும் கரை தெரிவு இல்லாத, எல்லை இல்லாத, பவுண்டரி இல்லாத போக கழிப்பினுள், ஒரு சந்தோஷமான மிகுந்த மகிழ்ச்சி கடலில் ராமன் ஆழ்ந்திருந்தான். நாட்டை ஆண்டவன் பரதன். ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகும் நடந்தது பரதராஜ்யம் என்று விரதநூல் முனிவன் சொன்ன விதிமுறை வழாமை நோக்கி வரதனும் இளைஞர்க்கு ஆங்கண் மாமணி முகுடம் சூட்டி பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து நாளும் எவ்வரி டே கரை தெரிவு இல்லாத, ஒரு வரம்பு இல்லாத, ஒரு எல்லை இல்லாத போக கழிப்பினுள் இருந்தான் ராமன். இத்தோடு இந்த பகுதி முடிவடைகிறது. ஒரு மிகைப்பாடல் ஒன்று பொருத்தமாக இருக்கும் என்பதால் அதையும் சொல்கிறேன். அந்த அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு வாழ்த்துப்பா சொல்வது மரபு என்பதால் இந்த வாழ்த்துப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை கம்பன் கழகத்தாரும் பல சான்றோர்களும் இதை மிகைப்பாடல் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். பாடல் இவ்வாறு அமைகிறது. மறையவர் வாழி வேத மனுநெறி வாழி நன்னூல் முறை செய்யும் அரசர் திங்கள் மும்மழை வாழி மொய்மை இறையவன் இராமன் வாழி இக்கதை கேட்டோர் வாழி அரைபுகழ் சடையன் வாழி அரும்புகழ் அனுமன் வாழி. எகைன் என்னெல்லாம் ஒரு நகாசு பண்றான் பாருங்க கம்மன். 2 நகாசு பண்ணியிருக்கான். ஒன்று அரைபுகழ் சடையன் வாழி, எங்கெல்லாம் சடையப்ப வள்ளலே நன்றியோடு நினைவு கொள்ள முடியுமோ அதை நினைவு கொண்டிருக்கிறான். அரைபுகழ் சடையன் வாழி. அதுக்கப்புறம் இந்த ராமாயணம் முழுமையாக நிறைவு பெற வெற்றிகரமாக உதவியவன் அனுமன். அரைபுகழ் சடையன் வாழி அரும்புகழ் அனுமன் வாழி.
இது தவிர மறையவர் வாழி வேதியர்கள், அந்தணர்கள், வேத விற்பனர்கள், வேத மனுநெறி வாழி, நன்னூல் முறை செய்யும் அரசர் வாழி, திங்கள் மும்மழை வாழி, மெய்மை இறையவன் இராமன் வாழி. அது மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்ல இன்னைக்கு வந்திருக்கீங்களே 83 பேரு, இக்கதை கேட்டோர் வாழி, நீங்கள் எல்லாரும், நாம் எல்லோரும் வாழி 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 என்று கம்பன் வாழ்த்துகிறான். இக்கதை கேட்டோர் வாழி. ஸோ நம்மையும் அனுமனையும் ராமனையும் மறையவரையும் ஒரே ஸ்டேட்டஸ்ல வச்சு கம்பன் சொல்கிறான். மறையவர் வாழி வேத மனுநெறி வாழி நன்னூல் முரசையும் அரச திங்கள் மும்மழை வாழி மொய்மை இறையவன் ராமன் வாழி, இக்கதை கேட்டோர் வாழி, நீங்கள் எல்லோரும் வாழி. எந்த லெவலுக்கு? அரை புகழ் சடையன் வாழி, அரும் புகழ் அனுமன் வாழி என்று திருமுடி சூட்டு படலம் நிறைவு பெறுகிறது. யுத்த காண்டத்தில் ஒரே ஒரு படலம் பாக்கி இருக்கிறது, மீதம் இருப்பது விடை. இது எடுத்துடலாம். கதையை இதோட முடிச்சிருக்கலாம். என்னால் ராமன் அயோத்தி திரும்பினார், பட்டாபிஷேகம் நடந்தது, ராமனுடைய 2வது கல்யாணமும் நடந்தது. வாழி வாழி எல்லாரும் குட் பை. அவ்வாறு முடிக்க கம்பன் விரும்பவில்லை. விடை கொடுத்த படலம் என்பது அடுத்த படலம். நினைச்சு பாருங்க, ராமனுக்கு எத்தனை பேர் எத்தனை விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் இந்த 14 ஆண்டு காலத்தில். அவர்கள் எல்லோரையும் அவன் நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்க வேண்டுமா இல்லையா? ராமனுக்கு அந்த கடப்பாடு உண்டா இல்லையா? என்னன்றி கொன்றார்க்கும். அந்த நன்றி அறிதலை ராமன் மிகுந்த மரியாதையோடு மிகுந்த நினைப்போடு ஒவ்வொருவர், ஏன்னா நல்ல இன்னொன்னு பார்க்கணும், புஷ்ப விமானத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. கிஷ்கிந்தை இருக்கும் பெண்மணிகள் முதற்கொண்டு அயோத்திக்கு வந்தாச்சு, இலங்கைக்காரங்க எல்லாரும் வந்தாச்சு, அந்த சிருங்கி பேரத்து குகன் அவனுடைய படை அவனுடைய ஆட்கள் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் அயோத்தியில் இருக்க முடியாது, எனவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இடங்களுக்கு திரும்ப செல்லுங்கள் என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான் ராமன். விடை மட்டும் கொடுத்து அனுப்பாமல் ஒப்பில்லாத பல பரிசுகளை, சோனீர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நினைவு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம், அவற்றையெல்லாம் மறக்காமல் கொடுத்து அனுப்புகிறான் ராமன் என்பதை சொல்லும் படலம் விடை கொடுத்த படலம். படலம் சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான். ராமன் சிம்மாசனத்தில் இருக்கிறான், எல்லோரும் வந்து வணங்குகிறார்கள். அவரவர்களுக்கு ஏற்ற பரிசுகளை, தகுந்த பரிசுகளை ராமன் மனமுவந்து கொடுத்து எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்புகிறான் என்பது படலம் சொல்லும் செய்தி. படலத்தின் முதல் பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். கார்த்திகேயன். பூமகட்கு அணி அது என்ன பொலி பசும் பூரி சேர்த்தி, மாமணி தூணின் செய்த மண்டபம் அதனின் நாப்பண், கோமணி சிவிகை மீதே கொண்டலும் மின்னும் போல, தாமரை கிழத்தியோடும் தயரத ராமன் சார்ந்தான். ராமன் தன்னுடைய அரண்மனை, அந்த அவனுடைய அரசவை, அதில் இருக்கிறான். யார் கூட இருக்கிறான் என்றால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். பக்கத்தில் பட்ட மகிழ்ச்சி சீதா பிராட்டி அமர்ந்திருக்கிறாள் என்று இந்த காட்சியுடன் படலம் தொடங்குகிறது. பூமகட்கு அணி என, பூமகட்கு அணி அது என, இந்த நிலத்திற்கே, இந்த பூமாதேவிக்கே அழகு சேர்ப்பது எது என்றால் அயோத்தியில் இருக்கும் இந்த அரசவை, இந்த ராமனுடைய கோர்ட், ராமனுடைய அரசவை, அந்த மண்டபம் என்று பூமகட்கு அணி அது என பொலிகின்ற பசும் பொன், பூரி என்பது பொன், பசும் பொன் சேர்த்து மாமணி தூணின் செய்த பொன்னாலாகிய தூண்கள் வைத்த மண்டபம் அதனில் நாப்பண், நாப்பண் என்றால் நடுவில் என்று பொருள். அந்த மண்டபத்தின் நடுவில்
பூமணி பூமகட்கு அணி அது என பொலி பசும் பூரி சேர்த்து மாமணி தூணின் செய்த மண்டபம் அதனின் நாப்பன் கோமணி சிவிகை மீது. இவனுடைய சிம்மாசனம் கோமணி மணிகள் பொருந்தியது. கோமணி சிவிகை மீதே கொண்டலும் மின்னும் போல, கரிய நிற மேகம் போல ராமனும் அங்கெங்கே அப்படி ஒளி ஒரு மின்னல் வெட்டுமே, மின்னல் போல, மின் என்பது மின்னல், கொண்டலும் மின்னலும் போல தயரத ராமன் தாமரை கிழத்தியோடு. தாமரையில் இருப்பவள் கிழத்தி என்றால் உரிமை உடையவள், வயசானவள் என்று அர்த்தம் இல்லை, கிழத்தி. தாமரை கிழத்தியோடும் தயரத ராமன் சார்ந்தான். அந்த சிம்மாசனத்தில் ராமன் வீற்றிருக்கிறான். அந்த சிம்மாசனம், அந்த அரசவை, இதனுடைய அழகு பல பாடல்களில் அடுத்தடுத்து சொல்லப்படுகின்றன. அவற்றை பார்க்கலாம். அடுத்த பாடல், விரிகடல் நடுவுன் பூத்த மின்னென ஆரம் வீங்க எரிகடல் கடவுள் தன்னை இனமணி மகுடம் ஏய்ப்ப கருமுகிற்கு அரசு செந்தா மறைமலர் காடு பூத்தோர் அரியணை பொலிந்தது என்ன இருந்தனன் அயோத்திவேந்தன். அயோத்திவேந்தன் இப்பொழுது ராமன், இருந்தனன் அவன் அந்த சிம்மாசனத்தில் இருந்தான். இதுதான் சொல்லப்படும் செய்தி. அயோத்திவேந்தன் இருந்தனன் எவ்வாறு? விரி கடல் நடுவன் பூத்த மின் என ஆரம் வீங்க. அவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய ஆரம், ஆரம் என்பது மாலை, முத்து மாலை, தங்க மாலை, என்ன வேணா வச்சுங்க. அந்த அதனுடைய ஒளி விரிகடல் நடுவன் பூத்த மின்னல், கடலுக்கு நடுவில் தோன்றக்கூடிய ஒரு பெரிய மின்னல் போல அந்த ஆரம் ஒளி வீச, அவனுடைய மகுடம், இன மணி மகுடம், இரண்டாவது அரியில பலவிதமான நல்ல வகையான தேர்ந்தெடுக்கப்பட்ட மகுடம், மணிகள் சூட்டப்பட்ட மகுடம், இன மணி பொதிந்த மகுடம். அது ஏய்ப்ப என்றால் ஒத்திருக்க, சமமாக இருக்க. எதற்கு சமமாக என்றால் எரிகதிர் கடவுள் தன்னை ஏய்ப்ப, சூரியனை நிகர்த்து அவனுடைய மகுடம் ஒளி வீச. எரிகதிர் கடவுள் தன்னை இனமணி மகுடம் ஏய்ப்ப, சூரியனை நிகர்த்து, சூரியனைப் போல, சூரியனுக்கு சமமாக அவனுடைய மகுடம் ஒளி வீச. கருமுகிற்கு அரசு செந்தாமரை மலர்காடு பூத்தது போல, செந்தாமரை காடு, செந்தாமரை மலர்காடு பூத்தது போல அந்த அரியணை பொலிந்து இருந்தான் அயோத்திவேந்தன் என்று ராமன் இருந்த அந்த அழகு, அந்த செவ்வி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் இதே மாதிரி மற்றொரு வர்ணனை ராமன் இருந்த நிலைமை பற்றி. மரகத செயல மீது வாழ்நிலா பாய்வது என்ன, இருகுழை இடரும் வேர்க்கண் இள முலை இழை நலார்தம் கர கமலங்கள் பூத்த கற்றயம் கவரி செற்ற உரகரும் நரரும் வானத்து உம்பரும் பரவி ஏத்த. ராமன் வீற்றிருக்கிறான், எல்லோரும் வந்து தொழுகிறார்கள். யாரெல்லாம்? பரவி ஏத்த. பறவை என்றால் எல்லோரும் நெருங்கி, எல்லோரும் செறிந்து, எல்லோரும் அடர்ந்து, எல்லோரும் சூழ்ந்து, எல்லோரும் ஒரு குழுவாக அங்கே வந்து ஏத்த, ராமனை ஏத்த, ராமனை தொழ, ராமனை துதிக்க யாரெல்லாம் வருகிறார்கள்? நான் பாடலின் 4வது அடியில் இருக்கிறேன். உரகர், உரகம் என்றால் பாம்பு. உரகர் என்பவர் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது பாதாள லோகத்தைச் சேர்ந்தவர்கள் உரகர். நரர் மானுடர், மண்ணுலகத்து ஆட்கள். வானத்து உம்பர், விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவகர்கள். ஆக 3 உலகத்து மக்களும், 3 உலகத்தில் இருந்து எல்லோரும் வந்து பரவி ராமனை சூழ்ந்து, ராமனை சுற்றி இருக்க ஏத்த, அவனை ஏத்துகிறார்கள். அவனுக்கு கவரி வீசுகிறார்கள். கவரி வீசுபவர்கள் பெண்கள். அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு வர்ணனையை பாருங்க. மரகத செயல மீது வாழ்நிலா பாய்வது என்ன, இரு குழை இடரும் வேர்க்கண், வேல் போன்ற கூர்மையான கண், காதளவு ஓடிய கண், நீண்ட விழிகள், காது வரை எட்டும். இரு குழை இடரும் வேர்க்கண், 2 குழை என்பது காதில் அணியும் நகை, காதை சுட்டுகிறது. இங்கே இரு குழை இடரும் கண், காதளவு நீடிய கண்கள், மரகத செயலம்
சைலம் என்றால் மறை. பச்சைமாமலை மீது ஒளி, நிலா ஒளி பாய்வது போல இந்த கண் ஒளிகள் வீச, இளமையான மார்பகம் உடைய இளமுலை இழை நலார் அணிகள் சூடிய. நான் முதல்ல இந்த வரியெல்லாம் பார்த்தபோது கம்பன் சீதையைத்தான் வர்ணிக்கிறானோ என்று நினைத்தேன். இவர்கள் கவரி வீசும் பெண்கள் என்பது அப்புறம்தான் புரிஞ்சது. மரகத செயல மீது வாழ்நிலா பாய்வது என்ன, இருகுழை இடரும் வேர்க்கண் இளமுலை இழைநலார்தம் கர கமலங்கள் பூத்த கற்றயம் கவரி தெற்ற. இப்பேற்பட்ட அழகுடைய பெண்கள் ராமனுக்கு கவரி வீச, உரகரும் நரரும் வானத்து உம்பரும் பரவி ஏத்த அயோத்தி மன்னர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் என்பது பாடல். அடுத்த பாடல் இதே ஒரு வர்ணனை ஒரு 5-6 பாடல்களுக்கு தொடரும். உலகம் ஈர் ஏழும் தன்ன ஒளிநிலா பரப்பவானில் திலகவாள் நுதல் வெண்திங்கள் சிந்தை நொந்து எளிதின் தேய கலகவாள் நிறுதர் கோனை கட்டழித்திட்ட கீர்த்தி இலகி மேல் நிவந்தது என்ன எழு தனி குடை நின்று ஏய. 2 பொருள்கள், 2 சிறப்பான பொருள்கள் தங்களுடைய தன்மையை, தங்களுடைய சிறப்பை, தங்களுடைய ஒளியை இழந்து விட்டன என்பது சொல்லப்படுகிறது. வெண்திங்கள் சிந்தை நொந்து 2வது அடி. வெள்ளை நிறமக்கூடிய சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து அதனால் சிந்தை நொந்து எளிதின் தேய்ந்து போக வருத்தப்பட. சந்திரனுடைய ஒளி, தன்னுடைய ஒளி ராமனுடைய நெற்றியிலிருந்து பரவும் ஒளிக்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் தோய்ந்து போய்விட்டதே என்று சந்திரன் ஏங்க. உலகம் ஈர் ஏழும் தன்ன ஒளி நிலா பரப்ப, இப்பேற்பட்ட ஒளியை பரப்புவது திலக வாழ் நுதல், ராமனுடைய திலக வாழ் நுதல், ராமனுடைய திலகம் தரித்த ஒளி வீசக்கூடிய அந்த நெற்றி, அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது வெண்திங்களுடைய ஒளியை, உலகம் ஏழும் அந்த நிலா பரப்பக்கூடிய அந்த ஒளி, இந்த ஒளி ராமனுடைய நெற்றியில் இருந்து வரும் ஒளிக்கு முன்னால் தோற்று போய்விட்டதால் வெண்திங்கள் சிந்தை நொந்து எளிதின் வருத்தப்பட. இது ஒரு பொருள். இதே போன்ற கலகவாள் நிறுதர் கோனை கட்டழித்திட்ட கீர்த்தி இலகி மேல், அதுவும் கலகவாள் நிறுதர் கோன் ராவணன், நிறுதர் கோன் ராவணன், கலகமூட்டக்கூடிய வாளை உடைய கலக வாழ் நிறுதர் கோனை கட்டு அழித்த, அவனுடைய வேரோடு அவனுடைய குலம் முழுவதையும் அழித்த அந்த கீர்த்தி, அந்த கீர்த்தியும் வெட்கப்படுகிறது. ஏனென்றால் இவனுடைய தனி குடை, எழு தனி குடை நின்று ஏய, அவனுடைய ஒளி வீசித்திரு இந்த குடையின் புகழுக்கு முன்னால் ராவணனை வென்றான் என்ற அந்த புகழ் அழிந்து போகிறது, மங்கி போகிறது என்பது கம்பனுடைய வர்ணனை. அடுத்த பாடல் இவ்வாறு ராமன் அமர்ந்திருக்கிறான். அவையில் என்ன நடக்கிறது என்பதை கம்பன் மற்றொரு வர்ணனை சொல்கிறான். மங்கள கீதம் பாட மறையவர் ராசி கூற சங்கினம் குமர பாண்டில் தன்னுமை துவைப்ப தாயில் பொங்குபல் இயங்கள் அற்ப பொரு கயல் கருங்கண் செவ்வாய் பங்கைய முகத்தினார்கள் மயில் நடம் பயில மாதோ. அரசவை எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அரசவைன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒரு டான்ஸ். கண்டிப்பாக அரசன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான், பக்கத்தில் தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், எல்லோரும் வந்திருக்கிறார்கள், எல்லோரும் மன்னனை வாழ்த்துகிறார்கள். அடுத்தபடியாக டான்ஸ் என்று மன்னன் செய்கை சொல்ல ஒரு ஆட்டம் அங்கே நடைபெறுகிறது. ஆடுபவர்கள் மயில் நடம் புயில மாது, மயில் போன்ற மயிலை ஒத்த பெண்கள். 4வது அடி. பங்கைய முகத்தினார்கள், தாமரை போன்ற முகமுடையவர்கள். அவர்களுடைய மற்ற அங்கங்கள் வர்ணனை சொல்லப்படுகிறது. கயல் கருங்கண், கருமையான மீனை ஒத்த கண்கள், கயல் கருங்கண், செவ்வாய், பங்கைய முகம் என்று இந்த 3ஐயும் உடைய மாதர்கள் மயில் போன்று நடனமாட, மங்கள கீதம் பாட அதுவும் நடக்கிறது. மறையவர் ஆசி கூற அதுவும் நடக்கிறது. சங்கு இனம் குமுற,
வெற்றி சங்குகள் ஊதப்படுகின்றன. பாண்டில் என்பது தாளம், தன்னுமை என்பது மத்தளம். பாண்டில் தன்னுமை துவைப்ப இந்த ஒலியெல்லாம் எழுப்ப தாயில், தாய் என்றால் குற்றம், குற்றம் இல்லாத, பிழை இல்லாத, மாசுமறு ஏதும் இல்லாத தாயில் பொங்கு பல்லியங்கள், பல்வேறு விதமான வாக்கியங்கள் ஆர்ப்ப இவ்விதமாக அரசவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல். திரைகடல் கதிரும் நாண செழுமணி மகுட கோடி கரை தெரிவு இல்லாத சோதி கதிர்களிர் பரப்ப நாளும் வரை பொரு மாட வாயில் நெருக்குற வந்து மன்னர் பரசியே வணங்குந்தோறும் பதயுகம் சேப்ப மன்னோ. மன்னோ என்பது மீண்டும் அசை. பாடல் எடுத்துடலாம். பாடல் ஒரு ரசமான விஷயத்தை சொல்லுகிறது. இதற்கு இரண்டு தொடர்புகளும் இருக்கின்றன. வாள்கள். ராமன் அரசவையில் வீற்றிருக்கிறான். இப்பொழுது அவன் சக்கரவர்த்தி, பேரரசன். அவனுக்கு கீழே ஏராளமான சிற்றரசர்கள். இந்த சிற்றரசர்கள் எத்தனை பேர்? கோடின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாடல்ல, அதை பார்க்கலாம். இல்லைன்னா கோடி என்றதுக்கு வரிசை என்றும் பொருள் கொள்ளலாம். எல்லோருமாக வந்து கப்பம் கட்டி ராமனின் பாதத்தில் விழுந்து வணங்க, அவன் அந்தந்த ராஜா அவனுடைய கிரீடம், அவனுடைய மணிமுடி, அதோடு ராமனோட பாதத்தில் விழுந்து வணங்குறான். வரிசையாக கோடிக்கணக்கான பேர் அல்லது வரிசையாக வல்லவரும் வந்து ராமனுடைய பாதத்தில் அவருடைய கிரீடமெல்லாம் பட்டு 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 வணங்கி போக, அந்த கிரீடமெல்லாம் பட்டு 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 ராமனோடு கால் புண்ணாகி போச்சுயா, செவந்து போச்சு, ரத்தம் வருது அதிலிருந்து என்பது கம்பனின் கற்பனை. பாடலை பார்க்கலாம். திரைகடல் கதிரும் நாண, திரைகடல் கதிரும் நாண செழுமணி மகுட கோடி கரை தெரிவு இல்லாத சோதி களிர் பரப்ப நாளும் வரை பொரு மாட வாயில் நெருக்குற வந்து மன்னர். குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் திரைகடல் கதிரும் நாண, திரைகடலில் எழும்பக்கூடிய சூரியன் அவனும் வெட்கி போகும் அளவு செழு மணி மகுடம் தாங்கியவர்கள் இந்த குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்களோட மகுடமே எப்படி இருக்குன்னா, அலை நிரம்பிய கடலில் எழும்பக்கூடிய சூரியன் தன்னோட ஒளியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே இந்த மகுடத்தை பார்க்க என்று வெட்கி நாணமடையக்கூடிய திரைகடல் கதிரும் நாண செழுமணி மகுட கோடி, வரிசை என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். வரிசையாக வந்து கரை தெரிவு இல்லாத சோதி கதிர் ஒளிர் பரப்ப, இந்த மகுடம் அவர்களுடைய ஆடை அணிகளன் எல்லாம் ஏகப்பட்ட ஒளிகளை சிந்த நாளும் வரை பொரு மாட வாயில், அந்த அரண்மனை, அந்த முற்றம், அதில் நெருக்குற வந்து, வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மன்னர் பரசியே வணங்கும் தோறும், பரசுதல் என்றால் துதித்தல், ஏத்துதல். பரசியே வணங்கும் தோறும் பதயுகம் சேப்ப. யுகம் என்பதற்கு அகராதி தரும் மற்றும் ஒரு பொருள் இரண்டு. நான் இந்த பாடலை பார்க்கும்போது தான் அகராதியில் போய் தேடி பார்த்தேன். பதயுகம், பதம் என்பது பதம், பாதம், கால். பதயுகம் கால் இரண்டும் சேப்ப, சிவந்து போக என்று மன்னர்கள் எல்லோரும் ராமனின் காலில் வந்து தொழ 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 தொழ, மணிமுடியோடு தொழ, மிகுந்த ஒளி படைத்த மணிமுடியோடு தொழ, அதனால் ராமனின் பாதம் சிவந்து போகிறது, புண்பட்டு போகிறது என்பது கம்பனுடைய கற்பனை. பரசியே வணங்கும், பரசுதல் புது வார்த்தை, எனக்கு புது வார்த்தை, பலருக்கும் அவ்வாறு இருக்கலாம். பரசுதல் என்றால் துதித்தல், தொழுதல், ஏத்துதல். இலக்கிய பயன்பாடு இந்த வார்த்தைக்கு இருக்கு. புது வார்த்தை என்பதால் அதையும் தேடி பார்த்தேன். இதனுடைய வால் சேக்கிழாருடைய ஒரு பாடல், பரசுதல். அடுத்த பாடலை போடலாம். அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை, உரை செய்வது உளது உரு கோள் தானும் தீய எழுந்து அருள உடன்படுவது ஒன்னா என்ப. இதை சொல்பவர் அப்பர் சுவாமிகள். அரசர் அருளி செய்கின்றார். அரசர் என்பவர் நாவுக்கரசர்.
அரசர் அருளி செய்கின்றார் பிள்ளாய். ஞானசம்பந்தரை பார்த்து சொல்லும் வார்த்தை. அரசர் அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன்கையர் சமணர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை எல்லை இல்லை உரை செய்வது உளது ஒரு கோள்தானும் தீய எழுந்து அருள்வது உடன்படுவது ஒன்னா என்று அப்பர் சுவாமிகள் சொல்ல, பரசுவது நம்பெருமான், பரசுவது அதான் வார்த்தை, பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் துதிப்பது நம்முடைய சிவபெருமானுடைய பாதங்கள் என்றால் பழுது அணையாது என பகர்ந்து பரமர்சை விரசை கமலத்தால் போற்றி புகழிவேந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே. வேயுறு தோழி பங்கன் என்ற கோளறுபதிகம் இந்த கட்டத்தில் சொல்லப்பட்டது. பரசுவது நம்பெருமான் தாள்கள் என்றால் பழுது வந்து அணையா என்பது பரசுதல். அடுத்த பாடல் முத்தொள்ளாயிரத்தில் உள்ள ஒரு பாடல் எடுத்துடலாம். இதே கருத்து. மன்னர்கள் எல்லோரும் வந்து திரை செலுத்தி ஒரு அரசனுடைய காலடியில் வீழ, அவர்கள் வந்து வணங்கி 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 மகுடத்தோடு வணங்கி 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 மன்னனுடைய கால்கள் புண்பட்டு போகிறது. எப்படி ராமனுடைய பாதம் சிவந்து போனது, புண்பட்டு போனது என்று நான் கொள்கிறேன். அதே பாடல் முத்தொள்ளாயிரத்தில் சொல்லப்பட்ட பாடலை பார்க்கலாம். அப்படியே அதே பொருள். நின்று ஈமின் மன்னீர் நெருநல் திரை கொணர்ந்து முன் தந்த மன்னர் முடி தாக்க இன்றும் திருந்த அடி புண்ணாகி செவ்வி இளனே பெருந்தன் உறந்தையூர் கோ என்று முத்தொள்ளாயிர பாடல். மன்னர்கள் வந்து வணங்குவதால் சக்கரவர்த்தியின் பாதம் முடியோடு வணங்க முடி தாக்க பாதம் புண்ணாகி போனது என்று. அடுத்த பாடல் மீண்டும் ராமனுடைய அரசவைக்கு வருகிறோம். ராமன் வீற்றிருந்த அந்த தோரணை சொல்லப்படுகிறது. மந்திர கிழவர் சுற்ற மறையவர் வழுத்தி ஏத்த தந்திர தலைவர் போற்ற தம்பியர் மருங்கு சூழ சிந்துரப் பவளச் செவ்வாய் தெரிவயர் பலாண்டு கூற இந்திரர்க்கு ஓமை ஏய்ப்ப எம்பிரான் இருந்த காலை. இவ்வாறு ராமன் தன்னுடைய அரசவையில் அரியணையில் கம்பீரமாக வீற்றிருக்க அந்த தருணத்தில் என்று பாடல் முடிகிறது. எம்பிரான் இருந்த காலை. ராமன் இவ்வாறு இருந்த சமயம். எவ்வாறு இருந்த சமயம்? மந்திரக்கிழவர் சுற்ற. மந்திரக்கிழவர் என்பது அமைச்சர்கள். ராமனுக்கு அவனுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரக்கிழவர் சூழ மறையவர் வழுத்தி என்பது வாழ்த்தி என்று பொருள். மறையவர் வழுத்தி ஏத்த தந்திர தலைவர் போற்ற. தந்திர தலைவர் என்பது படைத்தலைவர்கள், யுத்த தந்திரங்கள் அறிந்தவர்கள். தந்திர தலைவர் போற்ற தம்பியர் மருங்கு சூழ 3 பேர், பரதன் லக்குவனன் சத்ருக்கனன். சுந்தர பவள செவ்வாய் தெரிவையர் பலாண்டு கூற சிவந்த வாயை உடைய மாதர்கள் எல்லோரும் ராமனுக்கு பல்லாண்டு 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 வாழி என்று பல்லாண்டு கூற இந்திரர்க்கு ஓமை ஏய்ப்ப. எனக்கு மனசு அவ்வளவு ஒத்துக்காத. இந்திரன் இருந்தது போல ராமபிரான் இருந்தான். இந்திரன் ராமன் எங்க, கேவல இந்திரன் எங்க? இது போற போக்கில் நான் என்னுடைய கருத்து, இது நீங்க ஒத்துக்கணுங்கிறது இல்லை. இந்திரர்க்கு ஓமை ஏய்ப்ப எம்பிரான் இருந்த காலை. ராமன் அவ்வாறு இருந்த பொழுது. வழுத்தி ஏத்த. வழுத்துதல் என்றால் வாழ்த்துதல் என்று பொருள் என்று சொன்னேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு குறள். கார்த்தி, குறள் இருக்கா? இல்ல சார், அந்த குறள். ஓகே. வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்து எழுதால் யாருளி தும்மினீர் என்று. தும்மினேன் வழுத்தினாள். வள்ளுவர் காலத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். தும்மல் போட்டா தீர்காயுஷ் சொல்லி இப்ப சொல்றோமா இல்லையா? காட் பிளஸ் யூ. தும்மினேன் வழுத்தினாள் தும்மினேன் ஆக அழித்து அழுதாள் யார் ஒளி தும்மினீர். யாரை நினைச்சு தும்மினீங்க? யார் உண்மை நினைக்க, நீர் யாரை நினைக்க என்று தும்மினீர் என்பது குறள். அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் இருக்க, மந்திர கிரவள் சூழ எல்லோரும் இருக்க, ராமனை எல்லோரும் வந்து வணங்குகிறார்கள். யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்கள்? மயிந்தன், துமிந்தன், கும்பன், அங்கதன், அனுமன், மாரியில் சயம்தரு குமுத கண்ணன், சரவலி குமுதன் தன்தார், நயந்தெரி ததிமுகன், கோஷமுகன் முதல நன்னார், வியந்து எழும் 67 கோடியாம் வீரரோடும்.
தொழுதவன் பின்னால் வருகிறான். இப்பேற்பட்ட ஆட்கள் புடைசூழ ஒருவன் வந்து ராமனை தொழுகிறான். யாரெல்லாம் புடைசூழ வருகிறார்கள்? எல்லாம் பெயர் மைந்தன், மாதுமிந்தன், வானரப்படைக்காரர்கள், மைந்தன், மாதுமிந்தன், கும்பன், அங்கதன், அனுமன், மாரியில் தயம் சரு குமுதக்கண்ணன், சதவலி, குமுதன், தன்தார் நயம் தெரி ததிமுகன், கோஷமுகன் முதல ஆகிய நன்னார் வியந்து எழும். நன்னார் என்றால் பகைவர்கள், நம்மை நண்ணாதவர்கள், நம்முடன் ஒட்டாதவர்கள், நம்முடன் உறவு பாராட்டாதவர்கள், நன்னார் வியந்து எழக்கூடிய 67 கோடி வீரரோடும் வருகிறான் ஒருவன். பார்க்கலாம் அடுத்த பாடல். ஏனையர் பிறரும் சுற்ற 70 வெள்ளத்துற்ற வானரோடும் வெய்யோன் மகன் வந்து வணங்கி சூழ தேனிமிர் அலங்கல் பைந்தார் வீடன குறிசில் செய்ய மானவாள் அரக்கரோடு வந்தடி வணங்கி சூழ்ந்தான். ஒரு 10-15 பாடல் பார்த்தோம், இல்லை 7 பாடல் பார்த்தோம். ராமன் இருந்த தோரணை சொல்லப்பட்டது. அவையில் இவ்வாறு இருந்தான். நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள், மறையவர் வாதம் வந்தாங்க, வாத்தியங்கள்லாம் ஒலித்தன என்று அவ்வாறு ராமன் இருந்த அந்த சூழ்நிலையில் முதலில் சுக்ரீவன் வந்து வணங்குகிறான். 67 கோடி வானர வீரரோடும் ஏனையர் பிறரும் சுற்ற, மற்றுமுள்ள எல்லோரும் சுற்ற 70 வெள்ளத்து உற்ற வானரோடும் வெய்யோன் மகன், சூரியனுடைய மகன் சுக்ரீவன், வெய்யோன் மகன் வந்து வணங்கி சூழ்ந்தான். சூழ அது சுக்ரீவன் வந்து ராமனை வணங்கி செல்கிறான். அடுத்தபடி தேன் இமிர் அலங்கல் பைந்தார். இமிர்தல் என்றால் ஒலித்தல். தேன் என்பது இங்கே தேனை நாடி இருக்கக்கூடிய வண்டு, வண்டுகள் ஒலிக்கக்கூடிய அலங்கல் மாலை. பைந்தார் வீடன குறிசல், வீடனன் வந்து செய்ய மானவாள் அரக்கரோடு வந்து அடி வணங்கி சூழ்ந்தான். வீடனன் வந்து ராமனை வணங்கி அவனுக்குண்டான மரியாதைகளை எல்லாம் செய்கிறான். சுக்ரீவன் வந்து வணங்கி செல்கிறான், வீடனன் வந்து வணங்கி செல்கிறான். அடுத்தபடியாக வருபவன் யார்? பாடலை பார்க்கலாம். வெற்றிவன் சேனையோடும் வெறிப்பொறி புலியின் வெவ்வால் சுற்றுறத் தொடுத்து வீக்கும் அறையினன் சுழலும் கண்ணன் கல்திரல் வைரத்தின் தோள் கடுந்திரல் மடங்கல் அண்ணான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் தொழுது சூழ்ந்தான். குகன் தொழுது சூழ்ந்தான், இதுதான் செய்தி. குகன் தொழுது ராமனை வந்து வணங்கி சூழ்ந்தான். சூழ்ந்தான் என்றால் பக்கத்தில் இருந்தான். குகன் ராமனை வணங்கினான், இதுதான் சொல்லப்படும். 3 வார்த்தை தான். குகன் தொழுது சூழ்ந்தான். இந்த குகனுக்குண்டான அடைமொழி தான் ஏகப்பட்ட விதத்தில் சொல்லப்படுகிறது. எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை, எல்லா படகுகளுக்கும் தலைவன். அவனுடைய ஒரு தன்மை, ஒரு நீர்மை, ஒரு செவ்வி சுட்டப்படுகிறது. எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை. நாவாய் என்றால் படகுகள், ஓடங்கள், அவற்றிற்கெல்லாம் தலைவன். எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை ஆன தலைவனான குகன் வந்து சூழ்ந்தான். அவன் மடங்கல் அண்ணான். 3வது வரியின் கடைசி வார்த்தை. மடங்கல் என்றால் சிங்கம். சிங்கம் போன்றவன். கல் திரள், கல் போன்ற திரண்ட வைரத்தின் தோள், வைரம் பாய்ந்த திண்மையான வலிமை மிக்க தோளை உடையவன். கடுந்திரல் மடங்கள், மிகுந்த கோபம் கொண்ட மிகுந்த வலிமை உடைய சிங்கம் போன்றவன். சுழலும் கண்ணன் 2வது அடி. அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கவன். வீக்கும் அறையினன். அறை என்பது இடைப்பகுதி. வெற்றிவன் சேனையோடும் வெறி பொறி புலியின் வெவ்வால் சுற்றுற தொடுத்து வீக்கும் அறையினன். புலியின் வெவ்வால், புலியின் வாலை கொண்டு, அதுதான் இவனுக்கு பெல்ட் மாதிரி. எப்பேற்பட்ட புலி? வெறி பொறி புலியின், வெறி பிடித்த கோபம் கொண்ட புள்ளிகள் வைக்கப்பட்ட பொறி புலி. வெறி பொறி புலியின் வெவ்வால் சுற்று உற தொடுத்து வீக்கும் அறையினன். தோளாலான இடையில் ஆடையை சுற்றி இருக்கிறான், அதை கட்டி இருப்பது புலியின் வால். அவன் வெற்றிவன் சேனையோடும் வந்தான் என்று குகன் வந்து ராமனை பணிந்து தொழுகிறான். அடுத்த பாடல். இவர்கள் எல்லாம் வந்து தொழ ராமன் என்ன செய்கிறான்?
வள்ளலும் அவர்கள் தம்மேல் வரம்பின்றி வளர்ந்த காதல் உள்ளுறப் பிணித்த செய்கை ஒளிமுகக் கமலம் காட்டி அள்ளுறத் தழுவினான் போன்று அகம் மகிழ்ந்து இனிது நோக்கி எள்ளல் இல்லாத மொயம்பீர் ஈண்டு இனிது இருத்தீர் என்றான். வள்ளலும் ராமன் வள்ளலும் அவர்கள் தம்மேல் தன்னை வணங்கி சூழ்ந்து இருந்த எல்லோர் மீதும், இது பட்டாபிஷேகம் நடந்த அன்று என்று கொள்ளலாம், அல்லது அவையில் இருக்கும் ஒரு நாள். ஆட்சி நடத்துவது பரதன், அதை மனதில் கொள்ள வேண்டும். வள்ளலும் அவர்கள் தம்மேல் வரம்பு இன்றி வளர்ந்த காதல், காதல் என்பது அன்பு, பாசம், நேசம். வள்ளலும் அவர்கள் தன்மேல் வரம்பு இன்றி வளர்ந்த காதல் உள்ளுற பிணித்த செய்கை, அந்த காதல் அவனுடைய உள்ளத்தில் எவ்வாறு தேங்கி இருந்து என்பதை ஒளிமுக கமலம் காட்டி, உள்ளத்தில் இருப்பது முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒளிமுக கமலம் தாமரை, அந்த தன்னுடைய ஒளி புரிந்த தாமரையான வதனத்தில் அந்த தன்னுடைய அன்பை காட்டி அள்ளுறத் தழுவினான் போன்று அவர்கள் எல்லோரையும் தழுவிக்கொண்டது போல, ஒரே சமயத்தில் எல்லோரையும் தழுவிக்கொள்ள முடியாது, எனவே தழுவினது போல அகம் மகிழ்ந்து இனிதின் நோக்கி எள்ளல் இல்லாத மொயம்பீர், மொயம்பு என்றால் வலிமை, எள்ளல் அடுத்தவர்கள் உம்முடைய வலிமையை பற்றி எள்ளி நகையாடி விட முடியாத அளவு உண்மையான வலிமை, மெய்மையான வலிமை உடைய, மற்றவர்களால் நகைப்புக்கு இடமாகாத, மற்றவர்களால் எள்ளி பேச முடியாத, எள்ளல் இல்லாத மொயம்பீர் ஈண்டு இனிது இருத்தீர், இங்கேயே எல்லோரும் இருங்கள் என்று ராமன் அவர்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறான். ஈண்டு இனிது இருத்தீர் என்றான். அடுத்த பாடல். நன்னெறி அறிவு சான்றோர் நான்மறை கிழவர் மற்றை சொன்னறி அறிவு நீரார் தோமரு புலமை செல்வர் பன்னெறி தோன்றும் பன்னெறி தோறும் தோன்றும் பருணுதிர் பண்பின் கேளீர் மன்னவர்க்கு அரசன் பாங்கள் மரபினால் சுற்ற மன்னோ. ராமனை சுற்றி யாரெல்லாம் இருந்தார்கள்? இந்த 70 வெள்ளம் சேனை, வீடனனுடைய படை, குகனுடைய படை, இவர்கள் தவிர நன்னெறி அறிவு சான்றோர், அறிவு மிக்கவர்கள், நல்ல நெறியில் செல்பவர்கள், நன்னெறி அறிவு சான்றோர், நான் மறை கிழவர், 4 மறை வேதங்கள் அவர்களுக்கெல்லாம் உரிமையானவர்கள், நான்மறை கிழவர், மற்றை சொல் நெறி அறிவு சீரார், இனிமையாக பேசக்கூடியவர்கள், நல்ல சொற்களையே பேசக்கூடியவர்கள், ஆழ்ந்த புலமை உடையவர்கள், தோமரு, தோம் என்றால் பிழை, தீங்கு, குற்றம், தோம் அரு புலமை செல்வர், குற்றமில்லாத, தீமை செய்ய சேராத புலமை உடைய செல்வர், பல்நெறி தோன்றும் பருணிதர், பருணிதர் என்றால் நுணுக்கமாக ஆய்ந்து அறிவு பெற்றவர்கள், PhDன்னு வச்சுக்கலாம் ப்ராபபிலி. பல்நெறி தோன்றும் பருணிதர், பண்பின் கேளிர், கேளிர் என்பவர் நட்புடையவர்கள், பண்பு மிக்கவர்கள், மன்னவர்க்கு அரசர் பாங்கர், இவர்கள் மரபினால் சுற்று மன்னோ, எல்லோரும் ராமனை சுற்றி இருக்க. எல்லோரையும் இங்கே இருங்கள் என்று ராமன் கேட்டுக்கொள்கிறான். எல்லோரும் இருக்கிறார்கள். எத்தனை நாளைக்கு இருக்காங்க? 8 நாளா, இல்லை 2 நாளா, 3 நாளா? கம்பன் எத்தனை நாட்கள் அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள்? யாரெல்லாம்? குகனுடைய படை, வீடனுடைய படை, சுக்ரீவனுடைய படை, இந்த அறிவு சான்றோ, சிற்றரசர்கள் என்று எல்லோருமாக அயோத்தியில் தங்கி ராமனுடைய உபசரிப்பில் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை காலம் என்றால் 2 மாதங்கள். அது அடுத்த பாடலில் சொல்லப்படுகிறது. பாடலை பார்க்கலாம். தேமடு படுப்பை மூதூர் திருவடும் அயோத்தி சேர்ந்த பாம்பனை அமலன் தன்னை பழிச்சொடும் வணக்கம் பேணி வாம்புனல் பறவை ஞாலத்து அரசரும் மற்றுள்ளோரும் ஏம்பல் உற்று இருந்தார் நொய்தின் இரு மதி இறந்தது அன்றே. இரு மதி, மதி என்றால் திங்கள், ஒரு திங்கள் என்பது ஒரு மாதம். இருமதி இறந்தது அன்றே, 2 மாதம் கழிந்தது. 2 மாதங்கள் கழிந்தன என்பது இருமதி இறந்தது அன்றே. அன்றே என்பது இருமதி இறந்தது. இந்த 2 மாதங்களும் எல்லோரும் மற்றுள்ளோரும், 3வது இறுதி வார்த்தை மற்றுள்ளோரும் ஏம்பல் உற்று இருந்தார்
நொய்தில் இருமதி. ரொம்ப வேகமாக, நொய்தின் என்பது இங்கே வேகமாக, ரொம்ப வேகமாக 2 மாதம் கடந்து போய்விட்டன. அரசரும் மற்றுள்ளோரும் ஏம்பல் உற்று இருந்தார். ஏம்பல் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு. எல்லோரும் ஏம்பல் உற்று இருந்தார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க மிகு விரைவாக 2 மாதங்கள் கடந்து போய்விட்டன. தேம்படு படப்பை, படப்பை என்றால் சோலைகள், வனங்கள், தோட்டம். தேன்படு, தேன் உடைய, மலர்கள் உடைய, தேன்படு படப்பை சோலைகள் நிறைந்து மூதூர், அயோத்தி பழமையான ஊர். திருவடும் அயோத்தி சேர்ந்த பாம்பு அணை அமலன், பாம்பனை அமலன் திருமால், பாம்பனை அமலன் திருமால். பாம்பனை அமலன் தன்னை பழிச்சொடும், பழிச்சுதல் என்றால் துதித்தல், வணங்குதல், போற்றுதல், ஏற்றுதல். பாம்பனை அமலன் திருமாலை பழிச்சொடும் வணக்கம் பேணி வாம் புனல் பறவை ஞாலத்து, புரை பொங்கி ஓடக்கூடிய கடல் சூழ்ந்த ஞாலம். வாம் புனல் பறவை, பறவை என்பது கடல், கடல் சூழ்ந்த ஞாலம். வாம் புனல் பறவை ஞாலத்து அரசரும் மற்றுள்ளோரும் ஏம்பலுற்று இருந்தார். இருமதி இறந்தது அன்றே என்று திருமால் பாம்பனை தன்னில் துயில் கொண்டவன் என்பது கம்பன் காலத்திற்கு முன்னாலே, ஈவன் ஆழ்வார் காலத்திற்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட செய்தி. சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது இந்த செய்தி. மதுரை காண்டத்து வரிகள். பாடலை பார்க்கலாம். ஆயிரம் விரித்தெழு தலை உடைய அருந்திரர் பாயர் பள்ளி, பாயல் என்றால் படுக்கை, பாயர் பள்ளி பலர் சுழுது ஏத்த விரிதிரை காவிரி வியன்பெரு துருத்தி திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணம். திரு அரு மார்பன், திரு அமர் மார்பன் அவன் திருமால். அடுத்த பாடல். இவ்வாறு 2 மாதங்கள் எல்லோரும் தங்கி இருக்க ஒரு நாளில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் என்று கம்பன் சொல்கிறான். நான் என்பது கம்பன். நெருக்கிய அமரர் எல்லாம் நெடுங்கடற் கிடை நின்றேத்த பொறுக்கென அயோத்தி எய்தி மற்றவர் பொறுமல் தீர வறுக்கமுடு அரக்கர் யாரும் மடிதர வரிவில் கொண்ட திருக்கிழன் மார்பினான் பின் செய்தது செப்பல் உற்றாம். செப்பல் உற்றாம். நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். கம்பன் சொல்றான், நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். எதை சொல்லப் போகிறேன் என்றால், திருக்கிழர் மார்பினன் செய்தது. திருக்கிழர் மார்பினன் பின் செய்தது. திருக்கிழர், திரு என்பது லட்சுமி, கிளர்ச்சியுடன் இருக்கக்கூடிய திருக்கிழர் மார்பினான், இலக்குமி உரையக்கூடிய மார்பை உடையவன் திருமால் ராமன். அவன் பின் செய்தது செப்பலுற்றான். ராமன் என்ன செய்தான்? இதுவரை என்ன சொன்னா, அவங்க வந்து வணங்கினாங்க, இவங்க வந்து வணங்கினாங்க என்று அவர்கள் எல்லாம் செய்து சொல்லப்பட்டது. ராமன் என்ன செய்தான் என்பதை பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன். நெருக்கிய அமரர் எல்லாம், வானோர் நெருக்கிய அமரர் எல்லாம் நெடுங்கடற்கிடை நின்று ஏத்த, அவர்கள் எல்லோரும் விண்ணிலிருந்து துதிக்க, பொறுக்கென அயோத்தி எய்தி மற்ற அவர் பொறுமல் தீர, அவதாரமே இதுக்குத்தான், அவர் பொறுமல் தீர, தேவர்களுடைய துயரம் துடைப்பதற்காக அவர் பொறுமல் தீர பொறுக்கென அயோத்தி எய்தி, விரைவாக அயோத்தியில் தயரதன் மகனாக வந்து அவதரித்து வறுக்கமுடு அரக்கர் யாரும் மடிதர வரிவில் கொண்ட திருமால். வரிவில் கொண்ட திருமால் எதற்காக வரிவில் கொண்டான்? வறுக்கமுடு, வறுக்கம் என்பது அந்த அரக்கர் குலம். வறுக்கமுடு அரக்கர் யாரும் மடிதர, எல்லோரும் மாண்டு போக பொறுக்கென அயோத்தி வந்து எய்தி தேவர்களுடைய பொறுமல் தீர வந்த அந்த திருக்கிழர் மார்பினான் பின் செய்தது செப்பலுற்றாம். ராமன் என்ன செய்தான் என்பதை சொல்லப் போகிறேன். அடுத்த பாடல். ராமன் என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொருவருக்கும் பரிசுகள் கொடுக்கிறான். பரிசு கொடுத்து விடை கொடுத்து அனுப்புகிறான். மறையவர் தங்கட்கெல்லாம் மணியொடு முத்தும் பொன்னும் நிறைவளம் பெருகு பூவும் சுரபியும் நிறைத்து மேல்மேல் குறை இது என்று இறந்தோர்க்கெல்லாம் குறைவர கொடுத்து பின்னர் அரைகடல் அரசர் தம்மை வருக என அருளர் வந்தார். முதல்ல இவன் யாருக்கெல்லாம் தானம் செய்கிறான், அறம் செய்கிறான், பொருள்கள் கொடுக்கிறான் என்றால் மறையவர் தங்கட்கெல்லாம். என்ன கொடுக்கிறான்? மறையவர் தங்கட்கெல்லாம் மணியுடு புத்து முத்து பொன்
நிறை வளம் பெருகு பூ, பூ என்பது பூமி, வளம் நிறைந்த பூமி, சுரபி பசு, சுரபியும் நிறைத்து மேன்மேல், இதற்கு மேல் மேல், குறை இது என்று இறந்தோர்க்கெல்லாம், எங்களுடைய குறை இது என்று சொல்லி யார் யார் எது எது வேண்டும் என்று கேட்கிறார்களோ, குறை இது என்று இறந்தோர்க்கு எல்லாம் குறை வர கொடுத்து. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓவர். ஒரு ரவுண்ட் ஆஃப் தானம் யாருக்கு? மறையவர் தங்கட்கு. என்னென்ன கொடுக்கப்படுகின்றன? மறையவர் தங்கட்கெல்லாம் மணியுடு முத்தும் பொன்னும் நிறைவளம் பெருகு பூ, பூ என்பது பூமி, சுரபியும் நிறைந்து மேன்மேல் குறையுது என்று இறந்தோர்க்கெல்லாம் குறை வர கொடுத்து, பின்னர் அரைகரல் அரசர் தம்மை வருக, தன்னுடைய சிற்றரசர்கள் எல்லோரையும் வாருங்கள் என்று ராமன் கூப்பிடுகிறான். அவர்கள் எல்லோரும் வந்தார்கள். அடுத்த பாடல். அப்படி வந்தவர்களே அரசர்கள் வந்தார்கள். ஐயனும் அவர்கள் தம்மை அகம் மகிழ்ந்து அருளின் நோக்கி வையகம் சிவிகை தொங்கல் மாமணி மகுடம் பொன் பூண் கொய் உளை புறவி தின்தேர் குஞ்சரம் ஆடை இன்ன மெய்யுறக் கொடுத்த பின்னர் கொடுத்தனன் விடையும் மன்னோ. விடை கொடுத்த படலம் என்பது படலத்துக்கு பெயர். ஐயனும் ராமனும் அவர்கள் தம்மை, தன்னை வந்து சந்திக்க வந்த சிற்றரசர்கள் தம்மை அகமகிழ்ந்து கருணையோடு பார்த்து அருளின் நோக்கி என்னெல்லாம் கொடுக்கிறான்? அவர்களுக்கு வேண்டிய நிலம் பட்டா எழுதி கொடுக்கிறான். வையகம் சிவிகை பல்லக்குகள், தொங்கல் ஆபரணங்கள் நகைகள், மாமணி மகுடம் பொன் பூண் பொன்னார் ஆகிய நகைகள், கொய் உளை புறவி பிடரி உடைய குதிரைகள், தின் தேர் தேர்ப்படை, குஞ்சரம் யானைப்படை, ஆடைகள் என்னைவற்றையெல்லாம் மெய்யுற கொடுத்த பின்னர், உண்மையாக கொடுத்த பின்னர் விடையும் கொடுத்தான். அடுத்த பாடல். சம்பரன் தன்னை வென்ற தயரதன் தந்த காலத்து உம்பர்தம் பெருமாள் இந்த ஒளிமணி கடகத்தோடும் கொம்புடை மலையும் தேரும் குரகது தழுவும் தூசும் அம்பரம் தன்னை நீத்தான் அலறி காதலுக்கு ஈந்தான். காதலனுக்கு அலறி சூரியன், சூரியனுடைய காதலன், சூரியனுடைய புதல்வன் சுக்ரீவன். அலறி காதலனுக்கு ஈந்தான். என்ன கொடுத்தான்? சம்பரன் தன்னை வென்ற தயரதன் ஈந்த காலத்து, தயரதன் ராமன் பிறந்த பொழுது ராமனுக்கு இப்ப என்ன பரிசு கொடுத்தானோ. சம்பரன் தன்னை வென்ற தயரதன், இது தயரதனுக்கு உண்டான அடைமொழி. ஈந்த காலத்து ராமனை பெற்ற பொழுது உம்பர்தம் பெருமாள் இந்த ஒளி மணி கடகம், கடகம் என்பது புஜத்தில் அணியக்கூடிய கங்கணம் மாதிரி ஒரு, உம்பர்தம் பெருமான் இந்த இந்திரன் தயரதனுக்கு கொடுத்த கடகம், அதையும் கொம்புடை மலையும், மலை என்பது யானை, கொம்பு என்பது தந்தம், கொம்புடை மலையும் தேரும் குரகதம் குதிரைகள், குழுவும் தூசும், தூசு என்றால் ஆடையும், அம்பரம் தன்னை நீத்தான் கடலை நீட்டு நீங்கி வந்தவன் அலறி காதலனுக்கு ஈந்தான். வானிலிருந்து மண்ணுக்கு வந்தவன் என்று கொள்ளலாம். அம்பரம் தன்னை நீத்தான், அவன் சுக்ரீவனுக்கு இவற்றை எல்லாம் கொடுத்தான். அடுத்த பாடல். அங்கதம் இல்லா கொற்றத்து அண்ணலும் மகிழம் எல்லாம் அங்கதன் என்னும் நாமம் அழகுறத் திருத்துமா போல் அங்கதம் கல் நல் தோளார்க்கு அயன் கொடுத்ததனை ஈந்தான் அங்கதன் பெருமை மண்மேல் ஆர்த்து ஆர் அறிந்து அறையற்பில்லார். அங்கதம் என்ற வார்த்தை 4 வரிகளிலும் துவக்கமாக வருகிறது. அங்கதம் இல்லாத கொற்றம், அங்கதம் என்றால் பழிப்பு, ஏளனம், நகை, நக்கல். இப்போ அங்கதம்னு சொல்றோமே, ஒரு ஒரு எளிமையான நக்கல் வழி. அங்கதம் இல்லாத கொற்றத்து அண்ணல், அந்த மாதிரி யாரும் எளிமையாக குற்றம் சொல்ல முடியாத அரசை உடைய அண்ணல் ராமன். அங்கதம் இல்லாத கொற்றத்து அண்ணனும் அகிலம் எல்லாம் அங்கதம் என்னும் நாமம் அழகுற, எல்லா உலகத்திலும் அங்கதம் என்னும் பெயர் நிலைத்திருக்கும் வண்ணம் அங்கதம் கல் நல் தோழர்க்கு, இந்த இடத்துல அங்கதம் என்பது தோல் வளை, தோல் வளை, தோளில் அணியக்கூடிய வாகு வளையம் என்று சொல்கிறார்கள், அந்த மாதிரி ஒரு அணி. அங்கதம் கல் நல் தோளார்க்கு, கல் போன்ற நல்ல தோளை உடையவருக்கு அயன் கொடுத்ததனை, ராமனுக்கு அயன் கொடுத்ததனை ராமன் அங்கதனுக்கு கொடுக்கிறான். அங்கு அதன் பெருமை மண்மேல் ஆர் அறிந்து அறை. அப்பேற்பட்ட அந்த
ராமன் கொடுத்த கொடையின் தன்மையை யாரால் அறிந்து சொல்ல முடியும்? அடுத்த பாடல். பின்னரும் அவனுக்கு ஐயன் பெருவிலை ஆரத்தோடும் மண்ணும் நுண் தூசும் மாவும் மதமலை குழுவும் ஈயா உன்னை நீ அன்றி இந்த உலகினில் ஒப்பிலாதாய் மண்ணுக கதிரோன் மைந்தன் தன்னடும் மருவி என்றான். பின்னரும் ஏகப்பட்டது கொடுத்தாச்சு அங்கதனுக்கு. பின்னரும் அவனுக்கு ஐயன் ராமன் பெருவிலை ஆரத்தோடும் பெரிய விலை மதிப்பு மிக்க ஆரம் ஒரு மாலை, முத்து மாலை அல்லது தங்க மாலை, வைர மாலை மாலையும் மண்ணும் தூசும், தூசு என்பது ஆடை, நுண்மையான தூசு, மண்ணும் நுண் தூசும் மா குதிரைகள், மதமலை குழு, மதம் பிடித்த மலை என்பது யானை, மலை போன்ற யானை, மதமலை குழுவும் ஈயா ஈந்து இவற்றையெல்லாம் கொடுத்து அவனை பாராட்டி ஒரு வார்த்தையும் சொல்கிறான் ராமன். உன்னை நீ அன்றி இந்த உலகினில் ஒப்பு இயலாதாய். அங்கதனே, உனக்கு ஓமை, உனக்கு ஈக்குவல், உனக்கு நிகர் என்று சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அங்கதனே, உனக்கு ஒப்பு, உனக்கு நிகர், உனக்கு ஈக்குவல் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் தான் இருக்கிறான். அவன் அங்கதன். உன்னை அன்றி இந்த உலகினில் ஒப்பு இயலாதாய். நீ கதிரோன் மைந்தனோடும் மருவி மன்னுக. மன்னுக என்றால் நிலை பெற்று வாழ்க என்று கதிரோன் மைந்தன் சுக்ரீவன், சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு சுக்ரீவனுடன் கிஷ்கிந்தையில் அவனோடு நெடுநாள் அவனுக்கு துணையாக அவனுடன் இருப்பாயாக என்று அங்கதனை வாழ்த்தி ராமன் அவனுக்கு பரிசுகள் கொடுக்கின்றான். இந்த பட்டியலில் அடுத்தபடியாக ராமன் பரிசு கொடுக்க போகின்றவன் யார் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்பில் ஏனென்றால் அடுத்த அந்த பாடலை சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு அரை மணி நேரம் போகும். எனக்கு இருப்பது இன்னும் ஒரு 7 நிமிஷமோ இதோ தான் இருக்கு. எனவே அந்த பாடல் அடுத்த வகுப்பு. ராமன் மிகச் சிறப்பாக யாருக்கு என்ன பரிசு கொடுத்தான் என்பதை வெள்ளித்திரையில் காண்க என்று அடுத்த வாரம் பார்ப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வந்து இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி, வாழ்த்துகள். அடுத்த வகுப்பு ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எடுக்க போறேன். எந்த ஊர்னு மறந்து போச்சு. ஜெய்ப்பூரா இருக்கலாம், உதய்பூரா இருக்கலாம், மவுண்ட் அபுவா இருக்கலாம், ஜோத்பூரா இருக்கலாம், தெரியல. ஐட்டினரி பார்த்தா தான் தெரியும். அதுவும் வரை ஒரு வாரம் விடை. நன்றி. விடை கொடுத்த படலம். நானும் உங்களுக்கு விடை கொடுக்கிறேன் இப்பொழுது. நன்றி, வணக்கம். கார்த்திக் ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி அவங்க பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜன். ஐயா வணக்கம். நான் ரவிச்சந்தர் கோயம்புத்தூர். சொல்லுங்க ரவிசங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். விடை கொடுக்க முன்ன ஒரு சின்ன ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க இல்லையா, மன்னர் முடியெல்லாம் அந்த பாதத்துல வருதுனால ரத்த கலரி இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும் நலவெண்பாலி இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருது. மார்பிள தான் வடுக்கள் இருக்கும், ஆனா எங்க அரசருக்கு காலில் வடு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸா வர்ற மாதிரி நலவெண்பால வருது. இருக்கலாம் ஐயா, இருக்கலாம். தேடி உங்களுக்கு அனுப்புறேன். நன்றி, நன்றி. நானும் பாக்குறேன் ஐயா. இந்த பாதங்கள் சிவப்பது பற்றி தாயுமானவர் சிவபெருமானை தேவர்கள் எல்லாம் தொழுகிறார்கள், அவருடைய பாதம் சிவந்து போகிறது என்று ஒரு அழகான பாடல் எழுதியிருக்கிறார். தேவரெல்லாம் தொழ சிவந்த செந்தாள் முக்தன் செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோ என்று கேட்கிறார். தேவரெல்லாம் தொழ சிவந்த செந்தாள் என்று சொல்கிறார். நன்றி குமரன். இந்த வகுப்பினால் நான் கற்றதும் பெற்றதும் மிக அதிகம் உங்களால. தேங்க்யூ. இதே காட்சி இவருடைய வெங்கடேஷ சுப்பிரபாதத்திலையும் வரும். எல்லாரும் வெங்கடேச பெருமாளுடைய தேவர்களெல்லாம் அவர் பெருமாளுடைய காலில் தங்களுடைய மணிமுடிகளை வச்சுண்டு இது பண்றதை பார்த்துட்டு வாசல்ல இருக்கிற காவல்காரர்கள் அவ தலையில கையில இருக்கிற தண்டத்தால் அடிப்பாளாம். துவாரே வசந்தி வரவேற்ற ஹதோத்தமாங்கான்னு வரும். நன்றி. எடுறா தலையிடுறா பாயிண்ட். அதுதான் இன்னைக்கும் ஜெருகண்டியா இருக்கு. மற்றவர்கள் முகுந்தன் ஏதோ வணக்கம்.
அதான் எனக்கும் இந்த திருப்பாவை 22வது பாசம் ஞாபகம் வந்து, அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான் பங்கமாய் அபிமான பங்கன் அந்தனின் பள்ளி கட்டி கீழ். அது மாதிரி சங்கம் எல்லாரும் வந்து இருப்பார் போல் வந்து தலை வந்து பெய்தார். தலை பெய்தோம். அதான் அது மட்டுமல்ல, தொண்டரடி பொடியாழ்வாரோட பாடல்ல திருப்பள்ளி எழுச்சியில வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் அப்படின்னு சொல்வார். நன்றி. இவரோடும் புகுந்த. மற்றவர்கள் வேற யாராவது ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க வந்து இரண்டாவது கல்யாணம் குறிப்பிட்டேன். இப்ப வந்து என்ன ஸ்ரீமத் பாகவத்திலயும் மற்ற எல்லா வைஷ்ணவ இலக்கியங்களிலும் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஒப்பில்லாதவன் ஒருவன், அவனுக்கு வாய்த்தவளும் ஒப்பில்லாத ஒருத்தி, அவளேதான் எல்லாவற்றிலும் அவனுக்கு மனைவி, எல்லா மனைவியும் அவள்தான். ஏன்னா வந்து அவள்தான் அவன் யாருடன் மனைவினை புரிந்தாலும் முடித்தாலும் அவள் அவரவர் வடிவில் இணைகிறாள். இதை வந்து நான் நாராயணியத்திலேருந்து ராசக்கிரீடாலேருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ராசலீலால வந்து அவர் என்ன பண்ணுகிறார்னா, 2 பெண்களுக்கு நடுவில் கிருஷ்ணன் இருக்கிறார். எல்லா இடத்துலயுமே கிருஷ்ணன், ஆனா நடுவுல 2 பெண்களுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணன் இருக்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் இதே தான் இருக்கு. அது வந்து என்னன்னாக்க, யுவதி மண்டலே சகல சுந்தரி அந்தரா இந்திராரமணன் சகல சுந்தரி யுகலம் இந்திராரமணன் சஞ்சரம். ஒவ்வொருத்தருக்கு உங்க கேட்கல ஸ்ரீமதி, நீங்க பேசுறது கேட்கல. வைஃபை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்கல. கட் ஆகுது, வாய்ஸ் கட் ஆகுது. இந்த கால்ல தலை வச்சு வணங்குறது சமீப காலத்துல சத்யசாய் பாபா ஆரம்பத்துல அநேகமா எல்லாரையும் அலோவ் பண்ணிட்டு இருந்தார். பட் இதே இந்த தலை வச்சு அவருக்கு காலில் வந்து புண்களே வர ஆரம்பிச்ச உடனே வந்து பாத நமஸ்காரம்ங்கிறது அவர் ஒரு தனி ப்ரிவிலேஜாகவே மாத்திட்டார். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் தினமும் காலம் சாயங்காலம் இருந்துட்டு எல்லாரும் சாமி பாத நமஸ்காரம்னு உடனே அவர் 2 இதுக்கும் நடுவில் தனியாக போயிட்டு யார்கிட்ட பாத நமஸ்காரம் ஏற்றுக்கிறோன்னு டிசைட் பண்ணுறோமோ அவகிட்ட மட்டும் பக்கத்தில் போய் நிற்பார். நன்றி சங்கரையர். வேற யாராவது? சார், ரேவதி ராமச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அந்த 2வது கல்யாணம்ன்றது வந்து வால்மீகியும் அப்படி சொல்றாரா? ஏதாவது குறிப்பு இருக்கா? நான் பார்க்கலம்மா, நான் பார்க்கல. அடுத்த வாரம் வேணா பார்த்து சொல்றேன். நான் இது அப்புறம் வந்து வால்மீகில இல்லை, நான் பாராயணம் பண்ணுகிறேன் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இல்லை அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் இல்ல, நான் தினம் பாராயணம் பண்ணுவதால் இல்லை. கரெக்ட் மாமி, நீங்க சொல்றது ரைட். இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். பிரயாகுக்கு போயிருந்தப்ப பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். நீங்க சொன்ன அதெல்லாம் நல்ல ஞாபகம் வந்தது. அது பக்கத்துல வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஹனுமான் இருக்கு. அது அங்க யார்கிட்டயா கேட்டா அவளுக்கு ஒண்ணு தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹியூஜ் ஹனுமான். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமாயா? தெரியாதுமா. நான் பிப்ரவரி மாசம் பிரயாக் போலான்னு இருக்கேன். போனா பார்த்துட்டு கேட்டுட்டு வரேன் நான். ஓகே, தேங்க்யூ ரேவதி, தேங்க்யூ, பை பாய். மற்றவர்கள் வணக்கம். பொதிகை செல்வராஜன் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது ராமருக்கு 2 பாதை கல்யாணம் பண்ணினான்னு சொன்னீங்க. முதல்ல வந்து சீதையை கல்யாணம் பண்ணா, அதுக்கப்புறம் நிலமகளை கல்யாணம் பண்ணா. ஆனா 2 கல்யாணத்திலயும் இந்த கல்யாணம் பண்ணினான் அப்படின்னு சொல்றதை விட்டு தவிர சீதையோடு இல்லறம் நடத்தினான் என்பதை பற்றி சரியான குறிப்பு இல்லை. அதே போல 2வது நிலமகளை கல்யாணம் பண்ண பிறகு, அதாவது முடிசூடிய பிறகு போக கழிப்புனுள் புகழ்ந்தான் என்று சொல்லுகின்றவர் அவன் நாட்டை சிறப்புற எப்படி ஆண்டான் என்பதை பற்றி எல்லாம் சொல்லவில்லை. அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்க முடியுமா? அது விடை கொடுத்த படலத்துக்கு அப்புறம் கடைசி பாட்டுல சொல்ற எனக்கு ஒரு ஞாபகம். 1000 ஆண்டு மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஒன்லி ஃப்ரம் மெமரி தான் சொல்றேன். ஐ வில் கன்ஃபார்ம் இட் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி. இப்ப ஐயா செல்வராஜன் சார் நினைக்கிற ஒரு கேள்வி கேட்டாரு, ராமர் ராஜ்யம் பண்ணதை பத்தி குறிப்பு இருக்கான்னு. அந்த மாதிரி கண்டிப்பா குறிப்பு இருந்துதான் ராம ராஜ்யம் வேணும்னு காந்தி கனவு கண்டதா சொல்லுவாங்க. சோ ராமர் ராஜ்யத்தை பத்தின பட்டாபிஷேகத்துல வால்மீகி ராமாயணத்துல பின்னாடி வரும். ஸ்ரீமதி மேடம் ரொம்ப தெளிவா பேசுவாங்க என்னை விட. எப்படி ஆட்சி இருந்தது, அதுல என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னா கூட குறிப்போட கொடுப்பாங்க.
ஆனா ராமராஜ்யம் நடத்தினார், அதனாலதான் ராமராஜ்யம் இன்னைக்கும் வேணும். ராமன் மன்னனாகத்தோட நிறுத்தல, அவர் எவ்வாறு ஆண்டார் அப்படிங்கறத பத்தின நிறைய குறிப்புகள் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் நானும். கம்பராமாயணத்துல கடைசி பாடல்ல அவர் 10,000 60 ஏதோ ஒரு ஆண்டுகள் ஆண்டான் என்பது மாதிரி ஒரு குறிப்பு இருப்பதாக எனக்கு ஒரு ஞாபகம். அதை தாண்டி எப்படி ஆண்டார் அப்படிங்கிற குறிப்பு இல்ல, அந்த மாதிரி இல்லைன்னு தோன்றது. ஏன்னா விடை கொடுத்து வால்மீகி ராமாயணத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா துளசி ராமாயணத்துல இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல இருக்கு இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல வந்து வால்மீகி ராமாயணத்துல அவர் வந்து ஓகே மீனாட்சி சொல்லுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க பிறகு இதுல வந்து சில அம்மா, ஒரே ஒரு வால்மீகி ராமாயணம் சந்தேகம், வேண்டாம். ஒரு நிமிஷம். என்னன்னா இப்ப இடை இல்ல, ஒரே ஒரு செருகல் நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ராமன் வந்து இது பதவி ஏற்ற உடனே என்ன பண்றாருன்னா, அரச பரிமாணத்தை பரதனிடம் கொடுத்து விட்டார். அப்ப அரச பரிமாணத்தையும் எல்லா பொறுப்பையும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த பிறகு ராமன் என்ன பொறுப்பை வைத்திருந்தார்? அதற்கு பிறகு வந்து ஆட்சி செய்யறான்னு இருக்கியா கம்பராமாயணத்துல? இல்ல அவர் ஆட்சியெல்லாம் பண்றாருங்க ஐயா. வால்மீகி பார்த்து படி அவர் சொல்றேன். ஆட்சியெல்லாம் பண்றாரு. பட் எனக்கு கம்பர்ல என்ன தெரியல. நம்ம கம்பரை வந்து இல்ல, அடுத்த வகுப்புல இதுக்கு விடை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது. ஏகேவி the last two songs in வெடிகொடுத்த படலம் வந்து ராமன் இனிது அரசாட்சி நடத்தல் அப்படின்னே இருக்கு. 10,367 10,368 ராமன் எப்படி இனிது அரசாட்சி நடத்தினான் அப்படின்னு சொல்லுது. நீங்க வந்து ஓகே, அடுத்த நன்றி. எனக்கு இந்த ஆண்டோர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த அவையில ஒரே ஒரு கேள்வி. சில பாடல் நம்ம இடை செருகல்னு சொல்ற மாதிரி எதையாவது பாடல்கள் உருவப்பட்டிருக்கா? ஆட்சி பண்ணாங்களோ யாராச்சும் வந்து மீனாட்சி உருவப்பட்டிருந்தால் அப்புறம் இருக்காது இல்லையா? அதனாலதான் கேக்குறேன், உருவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? எப்படி உருவப்பட்ட அம்மா மீனாட்சி, படம் கிளாஸ்ல வராத ஸ்டூடெண்ட் எல்லாம் எழுந்திருந்து நில்லுங்கோங்கிற மாதிரி. அது எனக்குதான் சொல்றாரு அவரு. ஓகே, மற்றவர்கள் எனக்கு டாக்டர் மீனாட்சி பேசுறதெல்லாம் எங்க தமிழ் ஆசிரியர் சொன்னாரு, ஜோஷி ரொம்ப குறும்பு பண்றாங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் கூட ரசிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னாரு. டாக்டர் மீனாட்சி பேசுறதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு. இல்ல அந்த மாதிரி உருவத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு கேக்குறேன் நானு. எத்தனை பாடல்கள் உருவப்பட்ட பாடல்கள் எங்கேன்னு கேட்கல, அதான் உருவப்பட்டுச்சு. ஆனா உருவப்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? மீனாட்சி உருவப்பட்ட அது அப்புறம் இட் பிகம் நான் எக்ஸிஸ்டன்ட் இல்லையா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா உருவப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஒன்று இருக்கான்னு கேக்குறீங்க. கிடையாது. இல்ல உருவப்பட்டிருக்கலாம் அல்லவா? அதுக்கு ஹைபோதெட்டிக்கல் தானே இருக்கலாம். ஹைபோதெட்டிக்கல் கண்டிப்பா ஹைபோதெட்டிக்கல் இருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி இல்ல ராம் கம்பர் வந்து ஒண்ணுமே சொல்லாம விட்டுருக்க மாட்டாரு. அதுக்காக சொல்றேன் நான். பின்னாடி அந்த வாதத்துக்கு வருவேன் நானு. ராமன் எப்படி எல்லாம் ராஜ்யம் பண்ணாருங்கிறது உருவப்பட்டிருக்கலாம். ஹைபோதெட்டிக்கல் என்ன வேணா சொல்லலாமேமா, ஹைபோதெட்டிக்கல் என்ன வேணா சொல்லலாம். மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள்? மற்றவர்கள் இன்னும் ஒண்ணு ஐயா, நீங்க அந்த பாடல் சொல்லும் போது ராமர் அவையில யாரால் சேனையை சூழ்ந்திருந்தது போது இன்னும் குறிப்பா சொன்னீங்க, இனிய வார்த்தை பேசுபவர்கள், நான்மறை ஓதியவர்கள், நன்னறி. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு வீரன் வந்து வீரத்தன்மை மட்டும் இல்லாம அறிவார்ந்தவர்களையும் கூட வச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகா கம்பர் பதிவு பண்ணிருக்காரு. நீங்களும் அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நன்றி. ஆமா, ஒரு தலைமை பண்பு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் அதெல்லாம் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இக்கதை கேட்டோர் எல்லாம் வாழி அப்படின்னு சொன்னோம். ஓகே, கரெக்ட் ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா அங்கதம் என்ற வார்த்தையை பார்த்தோம், பல முறை வந்துச்சு. அங்கதம் என்ற ஒரு வகை பாடலும் உண்டு. அங்கதம் பாடி மத்தவங்களுக்கு சொன்னார்களே வாழி இருக்கு இல்லையா? கடைசியா அனுமன் சொல்றப்ப எனக்கு சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டது, சிறப்புறு பொருளை கடைப்பட வைத்தல் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அனுமனை கடைசியா சொல்லி அனுமன் வாழி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அனுமனை ராமன் எவ்வாறு தழுவி கொண்டான் என்பது அடுத்த வகுப்புக்கு போயிடுது. ஆமா, ஓகே, தட் இஸ் பை இட்செல்ஃப் இஸ் எ பெரிய பாடல் அது. ஓகே, வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் இல்லதானே நான் வகுப்பை முடித்துக் கொள்கிறேன்.